ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரா இளங்குமரனார் அவரோட புக்கில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுதுக இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னா குரூப் 4 குரூப் 2 ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் 100 கொஸ்டின் இருக்குது. அதில் வந்து இந்த புக்கில் இருந்து தான் பிரித்தெழுதுக வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ரா இளங்குமரனார் புக்கில் இருக்கிற எல்லா பிரித்தெழுதுகவுமே இதில் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 413 பிரித்தெழுதுக வந்து இதில் இருக்கும். ஓகேவா? எத்தனை? 413 பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து இதில் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ரொம்ப 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 முக்கியமானது. அதை எப்படி வேணாலும் கேட்பாங்க. பிரித்தெழுதுகளையும் கேட்பாங்க, இல்லை சேர்த்தெழுதுகளையும் கேட்பாங்க. ஸோ ரொம்ப 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 முக்கியமான டாபிக். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 413 வேர்டு இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம காமனாக தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதை வந்து பார்க்கலாம். பாருங்கள். ஃபஸ்ட்டு ரா இளங்குமரனார் தமிழ் சொல் வளம் புத்தகத்தில் உள்ள பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுதுதல். இப்போ இதை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். அகம் கூட்டல் செவி அப்படின்றது எப்படி வந்து நமக்கு வந்து புணருது அப்படின்னா, அஞ்சவி அப்படின்னு புணருது. ஓகேவா? இதுக்கெல்லாம் நிறையா விதிகள்லாம் இருக்குது. பட் விதிகள்லாம் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசி டைமில் வந்து நம்மளால் வந்து கரெக்டாக இது பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அகம் கூட்டல் செவி அப்படின்றது அஞ்சவி. இது பார்த்தீங்கன்னா அகம் கூட்டல் கை. அகம் கூட்டல் கை வந்து பார்த்தீங்கன்னா அங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அகம் கூட்டல் கைன்றது அங்கை. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ அகம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி செவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை, இந்த மாதிரியான சினை பெயர்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த அகம் அப்படின்ற ஒரு சொல்லில் இறுதியில் இருக்கிற இந்த மகரமை வந்து பார்த்திங்கன்னா போயிடும், கெட்டு போயிடும். ஓகேவா? அது கெட்டு போனதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ககரமை. ஓகேவா? ககரமைனா என்ன? அது இந்த காவை பிரிச்சிங்கன்னா எப்படி எழுதுவீங்க? இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு கா வந்து பிரியுமா? அதில் இருக்கக்கூடிய அந்த ககரமையும் அந்த உயிரெழுத்தும் பார்த்திங்க அப்படின்னா கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இது ரெண்டுமே அப்போ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா மீதி என்ன எழுத்து மட்டும் இருக்கும்? மீதி வந்து இந்த ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்கும். என்னது? இந்த ஆ மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செவி மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சே, அதாவது வறுமொழியில் உள்ள முதல் எழுத்து. ஓகேவா? வறுமொழியில் உள்ள முதல் எழுத்து வந்து சே. இதை வந்து எப்படி பிரிப்பீங்க? இச்சு ப்ளஸ் ஏ அப்படின்னு பிரிப்பீங்களா? அப்போ இந்த இச்சுக்குண்டான இணை எழுத்து என்னன்னு பார்க்கணும். இந்த இச்சுக்குண்டான இணை எழுத்து என்ன? அது இஞ்சா? ஓகேவா? இந்த இச்சுக்குண்டான இணை எழுத்து தான் இஞ்சு. ஓகேவா? அப்போ இந்த இஞ்சு போட்டிங்க அப்படின்னா அங்கே அஞ்சவின்னு வந்துடும். ஓகேவா? அப்போ ஆ கூட்டல் இஞ்சு கூட்டல் செவி. ஓகேவா? அதான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சவி அப்படின்னு வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்குது. ஓகேவா? அப்போ அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த ககரமை வந்து கேன்சல் ஆகாது, ஒரு சில இடத்துல கேன்சல் ஆகும். அதெல்லாம் நிறைய விதிகள் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? மொத்தமாகவே இந்த புக்கில் 413 வேர்டு தானே இருக்குது. அதை வந்து அப்படியே பார்த்து வச்சுருங்க. ஓகேவா? நல்லா கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பொழுதுக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க. கரெக்டாக மைண்டில் நிற்கும். அப்போ பாருங்கள், அகம் கூட்டல் செவி அப்படின்றது அஞ்செவி அப்படின்னு மாறும். அகம் கூட்டல் கை அங்கைன்னு மாறும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. எப்போது? 2022 மே மாதம் நடந்த எக்ஸாம். ஓகேவா? அங்கை பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அது வந்து எப்படி எழுதணும்? அகம் கூட்டல் கை. அதே கான்செப்ட் தான். அகம்ன்ற சொல்லுக்கு பின்னாடி செவியோ கையோ அந்த மாதிரி சினைப்பெயர்கள் வந்தால் அந்த அகம் அப்படின்ற வார்த்தையில், அதாவது நிலைமொழியில் உள்ள இறுதி எழுத்து அந்த மகரமை வந்து கேன்சல் ஆகிடும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ககர மெய் எழுத்தும் கேன்சல் ஆகிடும். அதை ஒட்டி இருக்கிற உயிர் எழுத்தும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ மீதி ஆ கூட்டல் கை அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த ஆ கூட்டல் கையில் இந்த கை வந்து எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? இந்த இக்குக்கான இணை எழுத்து என்னது? இங்கு. ஓகேவா? அப்போ ஆ கூட்டல் இங்கு கூட்டல் கை அப்படின்னு வருமா? ஆ கூட்டல் இங்கு கூட்டல் கை அப்படின்னு வரும். அதுதான் என்னவா மாறுது? அங்கை அப்படின்னு மாறுது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அகம் கூட்டல் கண் அகங்கன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் அதே மாதிரி மகர மெய் வந்து போயிடும். ஆனால் இந்த கா வந்து போகாது. மீதி இருக்கிறது அதே கான்செப்ட் தான். அப்போ இந்த இம்மு மட்டும் போச்சு அப்படின்னா மீதி என்ன ஆகும்? அகம் அப்படியே இருக்கும். இந்த கண், இந்த கா வந்து இணை எழுத்து என்ன வரும்? இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னு நீங்கள் பிரிப்பீங்க. இந்த இக்குக்கான இணை எழுத்து இங்கு. ஓகேவா? அப்போ அதை போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? அகம் கண் அப்படின்னு வரும். அப்போ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அகம் கூட்டல் கண் என்னது? அகங்கண். அகம் கூட்டல் தன் அந்தன். ஓகேவா? இதில் இம்மும் போயிடும், காவும் போயிடும். இந்த இத்துக்கான இணை எழுத்து என்ன வரும்? இந்துன்னு வரும். ஸோ அப்போ அந்தன். ஓகேவா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அகம் கூட்டல் கண்
அகங்கண், அகம் கூட்டல் தன், அந்தன். அடுத்தது அகம் கூட்டல் சிறை. அகம் கூட்டல் சிறைனா அஞ்சிறை, ஒன்றும் கிடையாது. அதே மாதிரியே கான்செப்டில் இம்மும் போயிடும், ககர மெய் எழுத்தும் போயிடும், அது கூட இருக்கிற உயிர் எழுத்தும் போயிடும். இந்த சியை வந்து பிரித்து எழுதுனீங்க அப்படின்னா இச்சு ப்ளஸ் இ அப்படின்னு பிரிப்பீங்க. இந்த இச்சுக்கான இணை எழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சு, அஞ்சிறை அப்படின்னு வரும். சரியா? அடுத்தது பாருங்கள், அது கூட்டல் அன்று, அதான்று. இது ரொம்ப 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 முக்கியம். நான் குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடியே வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் இந்த அது ப்ளஸ் அன்று அதான்றுன்றது இருந்திருக்கும். அதை சும்மா பார்த்து வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா கூட இந்த கொஸ்டின் அடிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா போன குரூப் 2 குரூப் 4ல் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்திருந்தது. ஓகேவா? அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ அது கூட்டல் அன்று, அதான்று. இது எப்படி பிரிப்பீங்க? இப்போ அதுன்னு இருக்குது. ஓகேவா? அது கூட்டல் அன்றுன்னு இருக்குது. இந்த மாதிரி அது அப்படின்ற ஒரு சுட்டு பெயர். ஓகேவா? அதுன்றது என்னது? சுட்டி காட்டுற எழுத்து. அப்போ அங்கே இங்கே அப்படின்ற மாதிரி சுட்டி காட்டுறோம்ல, அது இது இந்த மாதிரிலாம் சுட்டி காட்டுறோம்ல. அப்போ அதுன்ற ஒரு எழுத்து வந்து அதுக்கு பின்னாடி அன்று அப்படின்ற ஒரு வினைமுற்று வார்த்தை வந்திருந்தது, குறிப்பு வினைமுற்று வார்த்தை வந்திருந்ததுன்னா அந்த அன்றில் இருக்கக்கூடிய அந்த ஆ மட்டும் பார்த்தீங்கன்னா நீண்டு ஒலிக்கும். அப்போ ஓகேவா? அப்போ அன்றுன்றது எப்படி மாறும்? ஆன்று அப்படின்னு மாறும். அப்படி மாறனால என்ன ஆகுதுன்னா, இப்போ அது கூட்டல் ஆன்று அப்படின்னு வந்துருச்சா, இந்த முதல் எழுத்து வந்து நீண்டுருச்சா. அப்போ அடுத்து என்ன ஆகும்? இந்த தூவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். ஓகேவா? அப்போ இதில் என்ன ஆகுது? உகரம் மெய்யை விட்டு ஓடுது. ஓகேவா? உகரம் மெய்யை விட்டு ஓடுது. நீங்கள் படிச்சிருப்பீங்க, உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இப்படி இந்த ஊ போச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? அந்த ஆ இருக்கும், இந்த இத்து இருக்கும், இந்த ஆன்று இருக்கும். அப்போ இந்த இத்தும் இந்த ஆவும், ஓகேவா? ஆ ப்ளஸ் இத்து, அந்த ஊ வந்து போயிடுச்சு. அப்போ மீதி வந்து இந்த ஆன்று அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த இத்தும் இந்த ஆவும் சேர்ந்து தான் என்னவா மாறும்? தாவா மாறும். ஓகேவா? அப்போ அதான்று. அப்போ இது ரொம்ப முக்கியம். அது கூட்டல் அன்று, அதான்று. அடுத்தது ஆறு கூட்டல் தலை. ஆறு தலை நாம் வந்து படிச்சிருப்போம். ஆறு கூட்டல் படை வீடு அப்படின்றத எப்படி எழுதுவோம்? அறுபடை வீடு. இந்த ஆ வந்து பார்த்தீங்கன்னா குறுகி ஒலிக்கும். பட் இந்த இடத்துல குறுகி ஒலிக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக குறுகி ஒலிக்காது. ஓகேவா? அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அப்போ இந்த மாதிரி ஒரு சில ட்விஸ்டான இடத்த நம்ம வந்து மனப்பாடமே பண்ணிடணும். சரியா? அது ஒரு சில இடத்துல வந்து விதியை அப்ளை பண்ண முடியல, நம்மளுக்கு புரியலை அப்படின்னா மனப்பாடம் பண்ணிடுங்க, தப்பே கிடையாது. அப்போ பாருங்கள், ஆறு கூட்டல் தலை, ஆறு தலை, அப்படியே எந்த ஒரு மாற்றமுமே இல்லாத வந்துருச்சு. இதில் இன்னொன்று என்னென்னா, இதில் ஏன் எந்த சேஞ்சஸும் வரலன்னு நான் சொல்கிறேன். அதாவது வன்தொடர் குற்றியலுகரத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய 5 குற்றியலுகரத்துலையும் பார்த்தீங்கன்னா வல்லினமே மிகாது. ஓகேவா? அப்போ அந்த வகையில் இதில் பாருங்கள், ஆறு அப்படின்றது என்ன குற்றியலுகரம்? இது வந்து 2 எழுத்து தான் இருக்குது. அதெல்லாம் முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்குது. அப்போ ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து குற்றியல் உர எழுத்து என்னது? குசுடு துபுருன்னு படிச்சிருப்போமா? அதில் ரூ வந்திருக்கு. ஓகேவா? வன் தொடர் குற்றியல் உரம். அதனால் இது வந்து என்னது? நெடில் தொடர் குற்றியல் உரம். ஏன்னா ஆ வந்திருக்கு, அதனால் இது நெடில் தொடர் குற்றியல் உரம். அடுத்து பாருங்கள், ஆயுத எழுத்தை தொடர்ந்து ஒரு குற்றியல் உர எழுத்து வந்திருந்தால் இது ஆயுத தொடர் குற்றியல் உரம். அடுத்தது பாருங்கள், வரகு ரா வருதா? அந்த ரா எப்படி பிரிப்போம்? இரு ப்ளஸ் ஆ ரான்னு பிரிப்போமா? அப்போ ஒரு உயிர் எழுத்தை தொடர்ந்து இந்த கூ வந்திருக்கு. அப்போ இது என்னது? உயிர் தொடர் குற்றியல் உரம். அடுத்தது பாருங்க, வந்து. இப்போ இந்துன்றது என்னது? ஞன ஞமன அப்படின்னு படிச்சிருப்போமா? அப்போ மெல்லின எழுத்தா? அப்போ மெல்லின எழுத்தை தொடர்ந்து ஒரு குற்றியல் உரம் வந்துருச்சுன்னா இது மென் தொடர் குற்றியல் உரம். அப்போ அடுத்தது பாருங்க, ஈனா என்னது? நம்ம வந்து எரள வரல படிச்சிருப்போம், இடையின எழுத்து. ஓகேவா? இடையின எழுத்து. அப்போ இடையின எழுத்தை தொடர்ந்து ஒரு குற்றியல் உர சொல் வந்திருந்தா இது என்னது? இடைத்தொடர் குற்றியல் உரம். அப்போ இந்த மாதிரி வன்தொடர் குற்றியல் உரத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய 5 விதமான குற்றியல் உரம் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது, இயல்பாகவே புணர்ந்துடும். சரியா? இதை ரொம்ப 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 முக்கியம். அதுக்காக தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 விதமான குற்றியல் உரத்தில் 5 விதமான குற்றியல் உரம் பார்த்தீங்க அப்படின்னா வல்லினமே மிகாது, வல்லொற்று மிகாது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இப்போ பார்க்குறோம். 6 கூட்டல் தலை, 6 தலை. ஓகேவா? இது என்னது? நெடில் தொடர் குற்றியல் உரம். இது ஓகேவா? அடுத்து பாருங்க, எஃது ப்ளஸ் பெரிது. எஃது பெரிது, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, ஏன்னா அது ஆயுத தொடர் குற்றியல் வரும். வரகு கூட்டல் சிறிது, இது என்னது? உயிர் தொடர் குற்றியல் வரும். எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே வரும். வரகு சிறிது. அடுத்தது வந்து கூட்டல் தந்தான். வந்து தந்தான். இந்த இடத்துல இத்து படிங்கன்னா தப்பாகி போயிடும். ஏன்னா இது என்ன குற்றியல் வரும்? இது வந்து மென் தொடர் குற்றியல் உரத்தில் இருக்குது. அப்போ இங்கே வந்து வல்லெழுத்து மிகாது. ஓகேவா? வல்லெழுத்து மிகாது. அப்போ இதுதான் கரெக்ட். வந்து தந்தான். இத்து படிங்கன்னா தப்பு. சரியா? அடுத்தது எய்து கூட்டல் பொருள். இது இடைத்தொடர் குற்றியல் வரும். ஓகேவா? எரள வரல எழுத்தை தொடர்ந்து குற்றியல் உரம் வந்துச்சுன்னா இடைத்தொடர் குற்றியல் வரும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பு போடக்கூடாது. ஓகேவா? போட்டிங்கன்னா தப்பாகி போயிடும். அப்போ என்னது? இந்த மாதிரி வன்தொடர் குற்றியல் உர எழுத்தை தவிர்த்து மீதி எந்த குற்றியல் உரம் வந்தாலுமே அங்கே வல்லொற்று மிகாது அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுதான் அந்த விதி. ஓகேவா? அடுத்து பாருங்க, அலன் கூட்டல் குடம். அலக்குடம். இது ரொம்ப 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 முக்கியம். இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதை வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
ஓகேவா? ஏன்னா நாம் வந்து எப்படி பண்ணணும், அலன் குட்டல் குடம் அலன் குடம் அப்படியே ஒரு சிலர் எழுதிடுவாங்க. அதனால் இது ரொம்ப 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 பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்றும் கிடையாது. இந்த அலன் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வார்த்தை வந்திருந்தது அப்படின்னா இந்த நகர மெய்யெழுத்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இந்த நகர மெய்யெழுத்து. ஓகேவா? அலன் அப்படின்ற சிறப்பு விதி அந்த புக்கில் இருக்கும். தமிழ் சொல்வளம் ரா இளங்குமரனாரோட புக்கில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். அப்போ இந்த இன்னில் இருக்கக்கூடிய அந்த நகரம் போச்சு அப்படின்னா மீதி என்ன மட்டும்தான் இருக்கும்? அல கூட்டல் குடம் இப்படி மட்டும்தானே இருக்கும். அப்போ அடுத்தது என்ன ஆகும்? இந்த கூ வந்து எப்படி நம்ம எழுதலாம்? ஓகேவா? இக்கு ப்ளஸ் ஊன்னு எழுதலாமா? அப்போ இதுக்கு உண்டான மெய்யெழுத்தே வந்து பார்த்தீங்க வல்லெழுத்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிகும். இப்போ கூக்கு உண்டான வல்லெழுத்து என்ன? அது இக்கு தானே. அந்த இக்கு தான் இந்த இடத்துல மிகுது. அப்போ இந்த இது வந்து எப்படி மாறுது? அலன் கூட்டல் குடம் அப்படின்றது அலக்குடம் அப்படின்னு மாறுது. ஓகேவா? நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். அலனுக்கு பின்னாடி ஏதாவது வார்த்தை வந்துருந்தது அப்படின்னா அந்த அலனில் இருக்கக்கூடிய அந்த இன்னு போயிடும். அதுக்கப்புறம் நிலைமொழியில் இந்த மாதிரி இன்னு போனதுக்கப்புறம் வறுமொழி முதல் எழுத்தில் எந்த எழுத்து இருக்குதோ அதுக்கு உண்டான வல்லெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேவா? இன எழுத்து. அப்போ கூக்குண்டான வல்லின இன எழுத்து என்னது? இக்கு தானே மெய்யெழுத்து. அப்போ அதுதான் அங்கே வரும். அப்போ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ அலன் குட்டல் குடம்னா அலக்குடம். அடுத்தது இது உங்களுக்கே தெரியும். குற்றியல் உகரம், குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம்னு வரும். குற்றியல் இகரம்னா இந்த உகரத்துக்கு பதிலாக இகரமாக மாறிடும். அதுதான் குற்றியல் லிகரம். ஓகேவா? அப்போ குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியல் லிகரம். அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப 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 முக்கியம். இந்த புக்கிலேயே இந்த வார்த்தை பொழுதுனைக்கும் ரிப்பீட் ஆகிருக்கும். ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. அப்போ பாருங்கள், லகர ஈற்று புணர்ச்சிலாம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? என்ன புணர்ச்சி? லகர ஈற்று புணர்ச்சி படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்க? கல் ப்ளஸ் தீது கக்ரீதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஒன்றும் கிடையாது. இந்த இல்ல தொடர்ந்து, ஓகேவா, இந்த இல்ல தொடர்ந்து ஒரு வல்லின எழுத்து, ஓகேவா, ஒரு வல்லின எழுத்து என்னது? தகரம் வந்திருக்கணும். அப்போ அதே மாதிரி இந்த இல்ல தொடர்ந்து ஒரு வல்லின எழுத்து இத்து வந்திருக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது எப்படி மாறும்னா, இந்த இல்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இற்றாவும், இந்த இல்லு பார்த்தீங்க அப்படின்னா இட்டாவும் மாறும். ஓகேவா? இந்த மாதிரி மாறும். அதுதான் வந்து லகர ஈற்று புணர்ச்சியில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ பாருங்கள், 2 டைப்பில் பிரியும். அப்போ எப்படி இந்த மாதிரி ஒரு ஆயுத எழுத்து ஒன்று வரும். அதுக்கப்புறம் இந்த இல்லு தான் எப்படி மாறும் இந்த இடத்துல? இந்த இல்லு வந்து கேன்சல் ஆகிட்டு இந்த தீ தான் வந்து எப்படி மாறுது? இத்து ப்ளஸ் இ அப்படின்னு இருக்கிறது. இந்த இத்துக்கு பதிலாக எந்த எழுத்து வரும்னு நம்ம பார்த்தோம். இந்த இல்லு வந்தா இற்று வரும்னு பார்த்தோமா? ஓகேவா? அதான் லகர ஈற்று புணர்ச்சி. ஓகேவா? அப்போ இந்த இல்லுக்கு பதிலாக இந்த இத்து வந்துருச்சு. ஓகேவா? இந்த இற்று இந்த இடத்துல வந்துருச்சு. சரியா? இது கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு இந்த இத்துக்கு பதிலாக இந்த இற்று வந்துருச்சு. அதுதான் வந்து என்னது? இந்த கக்ரீது அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் கீழே இருக்கிறதும் முள் ப்ளஸ் தீது முக்டீது அப்படின்னு வரும். ஓகேவா? முள் ப்ளஸ் தீது முக்ட்ரீது. ஒரு சில இடத்துல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அந்த இற்று அப்படியே போட்டிருப்பாங்க. ஓகேவா? கற்றீது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. முள் ப்ளஸ் தீது முட்டீது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேவா? அதனால் நீங்கள் இந்த ரெண்டுமே பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இது பின்னாடி வரும், நான் சொல்கிறேன், வர பின்னாடியே சொல்கிறேன். அப்போ பாருங்கள், கல் ப்ளஸ் தீது கக்ரீது, முள் ப்ளஸ் தீது முக்டீது. அப்போ இதுவும் வரும். அதே மாதிரி கற்றீது அப்படின்ற ஒரு வார்த்தையும் வரும். இதுக்கப்புறம் என்ன வரும்? முட்டீது முட்டீதும் வரும். அப்போ இது எல்லாமே நமக்கு ரொம்ப 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 முக்கியம். அடுத்தது பாருங்கள், இயல்பாகவே புணரும். புலி கூட்டல் சிறிது, புலி சிறிது, எந்த ஒரு மாற்றமே நடக்காது இதில். ஓகேவா? புலி கூட்டல் சிறிது, புலி சிறிது, எந்த ஒரு மாற்றமே இல்லை. அடுத்து பாருங்கள், மார்கழி திங்கள். இப்போ இதில் என்ன ஆகுது? மார்கழி திங்கள். இப்போ இது உங்களுக்கே தெரியும். சிறப்பு பெயர் முன்னாடி வந்து பொதுப்பெயர் பின்னாடி வந்திருந்தது அப்படின்னா இது என்னது? இருபெயரொட்டு பண்புத்தொகை. அப்போ இருபெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லெழுத்து மிகும்னு உங்களுக்கு தெரியும். அந்த கான்செப்ட் படி தெரியும். அதுபடி பார்த்தீங்கன்னா மார்கழி திங்கள் நடுவில் இத்து வந்துடும். ஓகேவா? இது உங்களுக்கே தெரிஞ்சது தான். அடுத்தது பாருங்கள், கடிகமலம். கடி கூட்டல் கமலம் கடிகமலம். இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பம். நம்ம வந்து படிச்சிருப்போமே வல்லெழுத்து வல்லின மிகும் இடத்துல சால தவ குட முல. ஓகேவா? குட முளை, இந்த 4 வார்த்தையை தவிர வேற எங்கேயும் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா சால சிறந்தது இச்சு வரும். ஓகேவா? சால சிறந்ததில் இச்சு வரும். அப்போ இந்த 4 எழுத்தை தவிர மீதியில் இருக்கக்கூடிய அந்த சொற்களில் வல்லெழுத்து வந்து வருமா வராதா அப்படின்னு நம்மளுக்கு குழப்பமாகவே இருக்கும் அந்த உரி சொற்களில். அப்போ இந்த இடத்துல கடின் இருக்கா? இந்த கடின்ற வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வரும். ஓகேவா? அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ கடிகமலம் அப்படின்னா கடிகமலம்னு எழுதலாம், கடிக்கமலம்னு எழுதலாம். ஓகேவா? அந்த பாருங்கள், கடி கூட்டல் கமலம் இப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இது நார்மலாக இயல்பாகவே புணரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கா வந்து இருக்கனால இந்த இடத்துல என்ன ஆகும்?
இயல்பினும் விதியினும் நின்று காசா தாப மிகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி படிச்சிருப்பீங்க. காசா தாப மிகும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல கா வந்துருங்களா என்ன ஆகும், இந்த எழுத்தே வந்து பார்த்தீங்கன்னா மிகும். அப்போ இந்த இடத்துல இக்கு வரும். அதை தான் அந்த விதிப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ கடி கூட்டல் கமலம் அப்படின்னா கடிகமலம் கடிக்கமலம் ரெண்டுமே படிச்சுக்கணும். சரியா? அடுத்தது மண் கூட்டல் பெரிது. பாருங்கள், மண் கூட்டல் பெரிதுனா எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது, அதுவே இயல்பாக அப்படியே புணருது. ஓகேவா? மண் பெரிது அப்படியே வந்துடுது. ஓகேவா? மண் கூட்டல் பெரிது மண் பெரிது. அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியம். இது நான் சொல்கிறேன், பார்த்து வச்சுக்கோங்க. சாத்தன் கூட்டல் தந்தை சாத்தந்தை. ஓகேவா? சாத்தன் கூட்டல் தந்தை சாத்தந்தை ஒன்றும் கிடையாது, இது ரெண்டு அப்படியே தூக்கிடுங்க. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சாத்தன் கூட்டல் தந்தை சாத்தந்தை. ஏன் அப்படின்னா அந்த அன்விகிதி வந்து போயிடும். ஓகேவா? அந்த அன்விகிதி போயிடும். ஒரு தந்தைன்னு ஒரு வார்த்தை வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவங்களோட சிறப்பு பெயர் வந்திருந்தது அப்படின்னா அதுக்கு அந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த அன்விகிதி போயிடும். அதுதான் சாத்தன் அப்படின்னு வருதா, அந்த அன்விகிதி போயிடும். ஓகேவா? அந்த அன்விகிதி போனாலும் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த இடத்துல அன்விகிதி போனாலுமே உங்களுக்கு வந்து அந்த இத்து அப்படியே தானே இருக்கும் அப்படின்னு கேட்கும். அந்த மெய்யெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஓகேவா? அதை தான் சொல்கிறேன். அப்போ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். சாத்தன். ஓகேவா? சாத்தன் கூட்டல் தந்தை இப்படி இருக்கும்போது தந்தைன்ற ஒரு வேர்டு வறுமொழியாக வந்து அதுக்கு முன்னாடி அதோட சிறப்பு பெயர் வந்திருந்தது அப்படின்னா இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். எப்படின்னா அன்விகிதி போயிடும். ஓகேவா? இந்த தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாமா? ஆல்ரெடி இங்கே ஒரு இன்னு இருக்கா? அப்போ இந்த அன்விகிதி போச்சுன்னா மீதி எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல ஒரு இத்து இருக்கும். இந்த இத்தும் பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆகிடும், கெட்டு போயிடும். ஓகேவா? மீதி என்னென்ன இருக்கும்? சாத் அப்படின்றது மட்டும் இருக்கும், இங்கே தந்தைன்னு இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க, சாத் தந்தை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ அதே கான்செப்ட் எப்படி கீழே இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். கொற்றன் ப்ளஸ் தந்தை, கொற்றந்தை. அப்போ இதில் பாருங்கள், இந்த ட்ரா வந்து எப்படி பிரிக்கும்? இற்று கூட்டல் ஆணு பிரிக்குமா? இந்த ஆவும் இந்த இன்னும் சேர்ந்து என்ன அன்விகிதியாக வெளியே போயிடும், மீதி இருக்கக்கூடிய இற்றும் வெளியே போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கும்? இந்த கொற்று அப்படின்ற வார்த்தை மட்டும் இருக்கும், இங்கே தந்தைன்னு இருக்கும். அப்போ கொற்றந்தை. ஓகேவா? அதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், மணி கூட்டல் அடித்தான், மணி அடித்தான். இப்போ இதில் பாருங்கள் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஓகேவா? எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியலாம், இதெல்லாம் இயல்பாகவே புணர்றது. ஓகேவா? மணி கூட்டல் அடித்தான், மணி அடித்தான், இதெல்லாம் இயல்பாகவே புணர்றது. அப்புறம் மனம் கூட்டல் அழகு. பாருங்கள், மனம் கூட்டல் அழகு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வா வந்துடும். ஓகேவா? மனம், இந்த இம்மு வந்து போயிடும். இந்த இம்மு வந்து போயிட்டு இந்த இடத்துல வந்து என்ன ஆகுனா மவ்வீறு ஒற்று அழிஞ்சிடும். அழிஞ்சிட்டு இந்த இடத்துல இவ்வு வந்துடும். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? இவ்வு வந்துடும், மனவழகு. ஓகேவா? மனம் கூட்டல் அழகு அப்படின்னா என்ன? அது மனவழகு. இந்த இடத்துல இவ்வு வந்ததுன்னா என்ன ஆகும்? இந்த இவ்வும் இந்த ஆவும் சேர்ந்து என்ன ஆகும்? வாவா மாறிடும். ஓகேவா? என்ன ஆகும்? வாவா மாறிடும். நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஈ இவ்வு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடம்படுமை கான்செப்ட்லாம் வரும். ஓகேவா? அப்போ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? அப்போ பாருங்கள், மனம் கூட்டல் அழகு அப்படின்னா மனவழகு. ஓகேவா? இது நீங்கள் படிச்சிருங்க. அடுத்தது கிளி கூட்டல் அழகு கிளி அழகு. நம்ம முன்ன தான் பார்த்தோம், மணி கூட்டல் அடித்தான் மணி அடித்தான், கிளி கூட்டல் அழகு கிளி அழகு. இதெல்லாம் இயல்பாகவே புணருது. ஓகேவா? இதெல்லாம் என்னது? இயல்பாகவே புணர்றது. அடுத்தது தீ கூட்டல் எரிந்தது தீ எரிந்தது, இதுவும் இயல்பாகவே புணர்றது தான். ஓகேவா? தீ கூட்டல் எரிந்தது தீ எரிந்தது, அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது மலை கூட்டல் அழகிது, மலை அழகிது. இங்கேயும் அதே தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈ வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஓகேவா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஈ வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஓகேவா? இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈ வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஓகேவா? இது எல்லாமே உடன்படுமை கான்செப்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம்? இவ் வந்து வந்திருக்கும். ஓகேவா? இங்கே வந்து இவ் வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த இம்மு போயிடும். இந்த இம்மு போயிட்டு இவ் வந்திருக்கனால மனவழகு, இந்த இவ்வும் இந்த ஆவும் சேர்ந்து மனவழகுன்னு மாறிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளி கூட்டல் அழகு கிளி அழகு, இங்கே ஒரு ஈ வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி கான்செப்ட் படி இங்கேயும் ஒரு ஈ வந்துடும், இங்கேயும் ஒரு ஈ வந்துடும். இங்கே ஈ வந்துட்டு என்ன ஆகும்? தீ, இந்த ஈயும் இந்த ஏவும் சேர்ந்து என்னவா மாறிடும்? ஏவா மாறிடும். அப்போ தீ எரிந்தது. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஈயும் இந்த ஆவும் சேர்ந்து என்னவா மாறிடும்? யாவா மாறிடும். மலை அழகிது. ஓகேவா? ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பல கூட்டல் அணி பலவணி, அதே கான்செப்ட் தான். ஓகேவா? இங்கே இவ்வு வந்துடும். அப்போ இங்கே என்ன ஆகுது? பல கூட்டல் அணி பலவணி, பலா கூட்டல் இலை, இங்கேயும் அதே தான், இவ்வு வந்துடும். ஓகேவா? அங்கே பாருங்கள், இவ்வு வந்துடும். அப்போ இவ்வு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? பலா விலை. இந்த இவ்வும் இந்த ஈயும் சேர்ந்து வியா மாறிடும். இப்போ பலா விலை. ஓகேவா? நீங்கள் அந்த ஒரு விதி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேவா? ஒன்றும் கிடையாது, நான் மறுபடியும் கூட சொல்கிறேன் பாருங்கள். ஈ ஈ ஐ வழி எவ்வும். ஓகேவா? ஐ வழி எவ்வும்,
ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்தால் வவ்வும்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேவா, அதுதான் அது. அதாவது ஒன்றும் கிடையாது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்தில் உங்களுக்கு வந்து ஈ அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததுன்னா இந்த ஈ கிடையாது, நிலைமொழியோட இறுதி எழுத்து. இப்போ இந்த லீ எப்படி பிரிக்கலாம்? இல் ப்ளஸ் ஈன்னு பிரிக்கலாம். ஓகேவா, இந்த ஈயோ இந்த இதை எப்படி பிரிக்கலாம்? இத்து ப்ளஸ் ஈ. ஓகேவா, இந்த ஈயோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மலை இங்கே என்ன வருது? ஐ. ஓகேவா, இல் ப்ளஸ் ஐ. இந்த மாதிரி ஐ வழி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் எந்த எழுத்து வரும்னா ஐ வழி எவ்வும்னு வரும். ஓகேவா, அந்த வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ளே வரும். அதுதான் அந்த கான்செப்ட். வேறு ஏதாவது உயிரெழுத்து தான் வந்துச்சு அப்படின்னா வவ்வும் இவ்வு வரும். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? மனம் கூட்டல் அழகு. ஓகேவா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவ்வு வரும். சரியா, இங்கே வந்து பாருங்கள் கிளி. இப்போ இல் ப்ளஸ் இ அப்படின்னு வந்துருச்சா? அப்போ ஐ வழி எவ்வும் தானே, அப்போ இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா வந்துடும். அதுதான் நம்ம என்ன சொன்னேன், ஷார்ட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்துடும். இதே கான்செப்ட் படி தான் இங்கேயும் என்ன ஆகும்? இங்கேயும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்துடும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது? பல கூட்டல் அணி. அப்போ இந்த இடத்துல என்ன வருது? இந்த இல்ல பிரிச்சிங்கன்னா எப்படி வருது? ஆ வருது. அப்போ ஐ வந்தால் தான் என்ன வரும்? இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். வேறு எழுத்து இந்த ஆ ஓகேவா, அந்த விட்டுட்டு ஊ இந்த மாதிரி எழுத்துலாம் வந்துச்சுன்னா வா வரும், இவ்வு வரும். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்குது? பலல தானே வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? இவ்வு வரும். ஓகேவா, அப்போ இவ்வு வந்துச்சுன்னா அந்த இவ்வும் இந்த ஆவும் சேர்ந்து என்னவா மாறும்? வா மாறிடும். அதுதான் கொடுத்துருக்கான், பலவனி. அடுத்து பாருங்கள், பலா குட்டல் இலை பலா விலை. அடுத்தது திரு குட்டல் அடி திருவடி. அதே தான். ஓகேவா, இங்கே என்ன வந்திருக்கு? வந்திருக்கு. சரியா, அப்போ வந்தால் என்ன வரும்? நம்மளுக்கு இவ்வு தான் வரும். அப்போ திரு குட்டல் அடி திருவடி. ஓகேவா, அடுத்தது பூ கூட்டல் அரும்பு பூவரும்பு. அப்போ பூவில் எப்படி வரும்? இப்பு கூட்டல் தான் வந்திருக்கு. ஓகேவா, அப்போ வந்தால் நம்மளுக்கு என்ன தான் வரும்? இவ்வு தான் வரும். ஓகேவா, 3 எழுத்து மட்டும்தான் நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம பார்த்தோம். ஓகேவா, வரும்னு பார்த்தோம். என்னென்னது? அதாவது இந்த ஈல வந்திருக்கணும், இல்லை இந்த ஈல வந்திருக்கணும், இல்லை இந்த ஐயில் வந்திருக்கணும். இதில் முடிஞ்சிருந்தா, அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து இந்த மாதிரி முடிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த போடணும். அப்போ மீதி இருக்கிற எந்த உயிர் எழுத்து வந்தாலும் நம்மளுக்கு என்ன தான் போடணும்? இவ்வு தான் போடணும். ஓகேவா, இந்த அப்படின்ற ஒரு உயிரெழுத்து வந்தால் மட்டும் ரெண்டுமே வரும், வரும் இவ்வும் வரும். அது நம்ம பார்க்கலாம். ஓகேவா, சரி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? பூ கூட்டல் அரும்பு பூவரும்பு. அப்போ பூ எப்படி பிரிக்கலாம்? இப்பு ப்ளஸ் பெரிய தான் வருது, சின்ன கிடையாது, பெரிய வருது. அப்போ என்ன ஆகுது? இப்பு ப்ளஸ் இந்த இடத்துல பெரிய வருது. அப்போ இங்கே என்ன ஆகும்? இவ்வு தான் வரும். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல பூ கூட்டல் அரும்புக்கு பதிலாக இந்த பூக்கு பக்கத்தில் இவ்வு போட்டிங்கன்னா இந்த இவ்வும் இந்த வாவும் சேர்ந்து இந்த ஆவும் சேர்ந்து வாவா மாறிடும், பூவரும்புன்னு மாறிடும். அடுத்தது நோ கூட்டல் அழகிது. நோ எப்படி மாறும்? இதை வந்து எப்படி எழுதுவீங்க? நோவை இந்து ப்ளஸ் சின்ன ஓகேவா, அப்போ இங்கே வருது. வந்தால் என்னவா மாறும்? இவ்வா தான் மாறும். ஓகேவா, அப்போ ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக எழுதிட்டே வந்துடலாம். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? இவ்வு வருமா? இந்த நோக்கு பக்கத்தில் ஒரு இவ்வு வருமா? இந்த இவ்வும் இந்த ஆவும் சேர்ந்து என்னவா மாறும்? வா மாறிடுது. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த இவ்வு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஓகேவா, அது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் இருக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன். சரியா, அப்போ நோ கூட்டல் அழகிது நொவ்வழகிது. ஓகேவா, இந்த மாதிரி வேர்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏன்னா 2-3 விதி அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்தது கோ கூட்டல் அழகு கோவழகு. சரியா, இதுவும் அதே கான்செப்ட் தான். பெரிய வந்திருக்கா? பெரிய வந்தால் என்ன வரும்? பக்கத்தில் இவ்வு வந்துடும். ஓகேவா, அப்போ அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு சமயம் பார்த்திங்கன்னா தனி குறில் முன் ஒற்று இரட்டிக்கும் நம்ம ஒரு விதியை படிச்சிருப்போம். அதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நோ கூட்டல் கூட்டல் அழகிது அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல தனி குறில் முன் ஒற்று வரின் ஒற்று இரட்டிக்கும் அப்படின்னு ஒரு விதி இருக்கும். ஓகேவா, ஒற்று வந்து இரட்டிக்கும்னு ஒரு விதி இருக்கும். அப்போ இந்த இவ்வு வந்து எத்தனை டைம் வரும்? 2 டைம் வந்துடும் இந்த இடத்துல. அப்போ ஆல்ரெடி ஒரு இவ்வு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விதிப்படி வந்திருக்கும். ஐ வழி எவ்வும் ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்தால் வவ்வும் கான்செப்ட் வரை ஒரு இவ்வு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனி குறில் முன் ஒரு ஒற்று வந்துச்சுன்னா அந்த ஒற்று வந்து இரட்டிக்கும்ன்ற விதிப்படி இன்னொரு இவ்வு வந்திருக்கும். ஓகேவா, அப்போ என்ன ஆகுது? இந்த இடத்துல இந்த இவ்வும் இந்த ஆவும் சேர்ந்து வா மாறிடுது. அப்போ நொவ்வழகு. ஓகேவா, அதுதான் கான்செப்ட். அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது கோ கூட்டல் அழகு கோவழகு. இதுவும் நம்ம பார்த்தாச்சு. கவு கூட்டல் அழகு கவ்வழகு. இதுவும் அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல ஆனால் இவ்வு போடக்கூடாது. ஓகேவா, இவ்வு போட்டிங்கன்னா தப்பாகிவிடும். அப்போ பாருங்கள், கவ் இது என்னவா மாறுது? இக்கு ப்ளஸ் அவுன்னு வருது. ஓகேவா, அப்போ இந்த அவு வந்தால் நம்மளுக்கு என்ன தான்? நமக்கு இவ்வு தான் வரும். அப்போ கவ் இவ் அழகு இப்படின்னு வருமா? அப்போ வழக்கம் போல் என்ன ஆகும்? இந்த இவ்வும் இந்த ஆவும் சேர்ந்து வா மாறிடும். அப்போ கவ்வழகு.
அடுத்தது அவனே கூட்டல் அழகன், அவனே அழகன், அதே கான்செப்ட் தான். இங்கே என்ன வந்துடுது, ஏ வந்திருக்கு. ஓகேவா, இங்கே பெரிய ஏ வந்திருக்கு. அப்போ இந்த பெரிய ஏ வந்தால் தான் ஓகேவா என்ன ஆகும், இந்த மாதிரி ரெண்டுமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேவா, அப்போ பாருங்கள், அவனே அழகன், அவனே அழகன், இங்கே யா தான் கொடுத்துருக்காங்க, நம்ம அதே எடுத்துக்கலாம். ஓகேவா, பாருங்கள், அவனே கூட்டல் அழகன், ஏவரின் இருமையும் வரும் நம்ம படிச்சிருப்போம். ஈ வரும், இவ்வு வரும். பட் இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே யா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈயை எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ இங்கே பாருங்கள், அவனே. ஓகேவா, அவனே, அப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு ஈ வந்துடும். ஓகேவா, ஏன்னா ஈ ஈ ஐ வலி எவ்வும். ஓகேவா, எவ்வும் ஏனைய உயிரெழுத்துக்கள். ஏனைய உயிரெழுத்துக்கள்னு என்னது, ஆ ஆ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உ உ, அதுக்கப்புறம் சின்ன ஏ, அதுக்கப்புறம் ஓ ஓ, அவ்வு, இந்த மாதிரி எழுத்துலாம் வந்துச்சு அப்படின்னா என்ன வரும், இவ்வு வரும். பட் ஆனால் இந்த ஒரு ஏ மட்டும் வந்துச்சு அப்படின்னா என்ன வரும், ஈயும் வரும், இவ்வு வரும். அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான் நம்மளுக்கு, அவனே கூட்டல் அழகன். அப்போ இந்த இடத்துல ஈ மட்டும் போட்டுக்கிட்டாங்க. அந்த ஈயும் சேர்ந்தும் என்ன ஆகி போயிடும், யாவா மாறிடும். ஓகேவா, இந்த ஈயும் இந்த ஆவும் சேர்ந்து என்னவா மாறும், யாவா மாறிடும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா, அப்போ அவனே கூட்டல் அழகன், அவனே அழகன். அடுத்தது தே கூட்டல் அடியால், தே வடியால் அப்படின்னு வரும். ஓகேவா, அப்போ பாருங்கள், தே வந்துருச்சா, இந்த தே வந்து என்னது, ஏ. ஏ வந்தால் ரெண்டுமே வரும்னு பார்த்தோம். ஓகேவா, ஏ வந்தால் என்ன வரும், ரெண்டுமே வரும். ஓகேவா, ஈயும் வரும், இவ்வு வரும், ரெண்டுமே வரும். அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான், இவ்வு கொடுத்துருக்கான். ஓகேவா, தேக்கு பக்கத்தில் அப்போ ஒரு இவ்வு வந்துடும். அப்போ இந்த இவ்வும் இந்த ஆவும் சேர்ந்துச்சுன்னா தான் வாவா மாறும், வடியால் அப்படின்னு மாறும். ஓகேவா, முன்னாடி தே இருக்கும். ஓகேவா, அப்போ இதை ஒன்றா ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். சரி, அடுத்து பாருங்கள், ஊன் கூட்டல் தீமை. இதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, இது வந்து உங்களுக்கு குழப்பம். அப்போ ஊன் கூட்டல் தீமை அப்படின்னா ஊன்றீமை. ஓகேவா, நகர நகர ஈற்றுப்புணர்ச்சி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, லகர லகர ஈற்றுப்புணர்ச்சி மாதிரியே நகர நகர ஈற்றுப்புணர்ச்சின்னு இருக்கும். அது நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ பாருங்கள், ஊன் கூட்டல் தீமை அப்படின்னா ஊன்றீமைன்னு வரும். ஓகேவா, இந்த இன்னு தான் வந்து உங்களுக்கு என்னவா மாறும், இந்த இடத்துல இன்னு இருக்கும்போது இந்த இடத்துல இந்த இன்னை தொடர்ந்து உங்களுக்கு இத்து தகர மெய்யெழுத்து இது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இத்தானது எப்படி மாறும் அப்படின்னா இற்றா மாறும். சரியா, அப்போ அந்த புணர்ச்சி விதி படிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அப்போ நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, புணர்ச்சி விதியாக எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க போதும். ஓகேவா, இப்போ அந்த வார்த்தையை பார்த்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எடுத்துடலாமல் ஆப்ஷன் வச்சு, அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ ஊன் ப்ளஸ் தீமை ஊன்றீமை. சரியா, அடுத்தது ஊன் ப்ளஸ் பெருமை, ஊன் பெருமை, இது இயல்பாகவே புணர்ந்துடும். ஓகேவா, இதுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அப்போ ஊன் ப்ளஸ் பெருமை ஊன் பெருமை. இங்கே என்ன பார்த்தோம், ஊன் ப்ளஸ் தீமை ஊன்றீமை. அப்போ ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், ஏ கூட்டல் அணி எவ்வணி. சரியா, ஏ கூட்டல் அணி எவ்வணி, இதே தான். ஓகேவா, நம்ம முன்னாடி ஒரு இது பார்த்தோம்ல அதே கான்செப்ட் தான். அப்போ இ இ ஐ வலி எவ்வும், இ இந்த இ பெரிய இ ஐ இந்த 3 எழுத்து வந்தால் என்ன ஆகும் இறுதியில், இந்த மாதிரி எவ்வும். வேறு ஏதாவது எழுத்து. ஓகேவா, ஆ ஆ. ஓகேவா, இது நம்ம நிறைய தடவை பார்த்தாச்சு, இருந்தாலும் சொல்கிறேன், வேறு ஏதாவது எழுத்து. அடுத்து என்னது, ஊ பெரிய ஊ, அதுக்கப்புறம் சின்ன ஏ, இந்த மாதிரி எழுத்துலாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், வவ்வும் இவ்வு எழுத்து இவ்வு வரும்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், ஏ கூட்டல் இவ்வு கூட்டல் அணி அப்படின்னு வருமா. அப்போ இந்த 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 ஒற்று தனி குறியில் முன் ஒற்று வந்தால் ஒற்று இரட்டிக்கும். அப்போ இன்னொரு இவ்வு எக்ஸ்ட்ரா வந்துடும். அப்போ இந்த இவ்வும் இந்த ஆவும் சேர்ந்து என்னவா மாறும்னா வாவா மாறிடும். அப்போ ஏ இவ் ஆல்ரெடி இங்கே இருக்குது, இந்த வணி இங்கே இருக்குது. அப்போ எவ்வணி, அவ்வளோதான்ப்பா. ஓகேவா, அடுத்தது ஏ கூட்டல் குதிரை எக்குதிரை. ஓகேவா, ஏ கூட்டல் குதிரை எக்குதிரை. இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும், இந்த இடத்துல ஏ தானே வந்திருக்கு. அப்போ இ ஐ வழி எவ்வும் கான்செப்ட் படி நீங்கள் இங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வராது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த இடத்துல எப்படி புணருதுன்னா, இதுக்கு இந்த கூவுக்கு உண்டான வல்லின இன எழுத்தே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துடுது. ஓகேவா, வல்லின வன்மையான அதே இன எழுத்து. ஓகேவா, அப்போ இந்த கூவுக்கு உண்டான வல்லின அதே இன எழுத்து என்ன அப்படின்னா இக்கு. ஓகேவா, இக்கு தான் எப்படி மாறும், எழுத்து கூட சேர்ந்து கூவாக மாறுது. அப்போ இந்த இக்கு அப்படியே அங்கே வந்துடும். அதுதான் சொல்கிறாங்க. அப்போ ஏ கூட்டல் குதிரை அப்படின்னா எக்குதிரை. அப்போ இது ரொம்ப 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 முக்கியம், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏ கூட்டல் அணினா எவ்வணியும் பார்த்தோம். அடுத்தது ஏ கூட்டல் நாடு எந்நாடு. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல இந்த இந்து வரும். அவசரப்பட்டு இந்த ஆப்ஷனில் இருக்கிறது போட்டிங்கன்னா புகஞ்சு போயிடும், தப்பாகி போயிடும், எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஓகேவா, அப்போ ஏ கூட்டல் நாடு எந்நாடு, ஏ கூட்டல் யானை எவ்யானை.
ஓகேவா. ஏ கூட்டல் யானை எவ்யானை இதெல்லாம் பாருங்கள் விதிப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஓகேவா. இதெல்லாம் விதிப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள் ஐ வழி எவ்வும் ஏனை உயிரெழுத்துக்கள் வந்தால் வவ்வும்னு படித்தோமா, அப்போ யானை உயிரெழுத்துக்கள் தானே வந்திருக்கு, அப்போ வவ்வும் தானே, அப்போ ஏ கூட்டல் இவ் கூட்டல் யானை. ஓகேவா. அப்போ என்ன அது எவ்யானை அப்படியே கரெக்டாக வந்துடுச்சா. ஓகேவா. அடுத்தது பாருங்கள் ஏ ப்ளஸ் நாடு எந்நாடு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த ஏ அப்படியே தான் வரும், ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது, இதுக்கு உண்டான இன எழுத்து. ஓகேவா. அதுக்கு உண்டான இன எழுத்து என்ன, இந்து தானே. ஓகேவா. அதே சேம் எழுத்து. ஓகேவா. அந்த இருக்கக்கூடிய இது வந்து என்னது, வல்லினமா மெல்லினமா இடையினமா, இது மெல்லின எழுத்து தானே. அப்போ அதுக்குண்டான அந்த மெல்லின எழுத்தே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இதாகுது. ஓகேவா. அப்போ ஏ கூட்டல் இந்து கூட்டல் நாடு எந்நாடு அப்படின்னு படிக்கணும். ஓகேவா. அவசரப்பட்டு என்னது ஆப்ஷனில் இதுவும் வச்சுருப்பான், எந்நாடு அப்படின்ட்டு இதுவும் வச்சுருப்பான், இது வேண்டாம் போடாதீங்க. ஓகேவா. நமக்கு புக்கில் என்ன சோர்ஸ் இருக்கோ அதே பார்த்துக்கோங்க. ஓகேவா. அப்போ இதை படித்து வச்சுக்கோங்க. சரியா. அப்போ ஏ கூட்டல் நாடு எந்நாடு. ஓகேவா. பட் ஆனால் இதுவும் தெரியும், இதுவும் எப்படி தெரியும்னா எந்நாடு அப்படின்ட்டு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. பட் ஆனால் இதை போடக்கூடாது, நம்ம எதை தான் போடணும், எந்நாடு இதுதான் போடணும். அடுத்தது ஏ கூட்டல் யானை எவ்யானை. அடுத்தது எகின் கூட்டல் சிறை. எகின் சிறை எந்த ஒரு மாற்றமுமே நடக்காது. இந்த எகின் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி சிறை அப்படின்ற வார்த்தை வந்திருக்குல்ல, எந்த ஒரு மாற்றமே நடக்காது. ஓகேவா. ஒரே ஒரு இடத்துல, அதாவது புல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்தால் மட்டும்தான் வல்லெழுத்து வந்து மிகிற மாதிரி ஒரு இடத்துல கான்செப்ட் நம்மளுக்கு இருக்கும். இந்த இடத்துல வந்து எந்த ஒரு கான்செப்ட்டுமே இல்லை. எகின் கூட்டல் சிறைனா எகின் சிறை அப்படியே வருது. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் எகின் கூட்டல் தலை எகின் தலை. ஓகேவா. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது எகின் கூட்டல் புல் அப்படின்னா எக்கின புல். ஓகேவா. பாருங்கள் இதுக்கு உண்டான அப்படியே அந்த எழுத்து வந்துடுது. ஓகேவா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, நாவாக மாறிடுது. ஓகேவா. இதெல்லாம் வந்து விதி படிச்சிருந்தீங்கன்னா தான் புரியும். ஓகேவா. அப்போ நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ எகின் ப்ளஸ் புல் எகின புல்னு சொல்லலாம், எகினம் புல். அப்போ பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வந்திருக்கு, இந்த இடத்துல இம்மும் வந்திருக்கு. ஓகேவா. இந்த இன்னும் தான் என்னவா மாறி இருக்குது, நாவாக இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இதுக்கு விதி இருக்குது, ஆனால் அதை வந்து பார்க்க வேணாம். பட் நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. அப்போ பாருங்கள் எகின் ப்ளஸ் புல் எகின புல்னு வரும், எக்கினம் புல் அப்படின்னு வரும். ஓகேவா. இப்போ வருது இம்மும் வருது, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள் 8 1000. ஓகேவா. 8 கூட்டல் 1000 இது எப்படி மாறுது, எண்ணாயிரம். இதெல்லாம் தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணு பெயர் புணர்ச்சியில் நிறையா இருக்குது. ஓகேவா. எண்ணு பெயர் புணர்ச்சியில் நிறையா இருக்குது. அல்வழியில் வந்தால் எப்படி புணரும், வேற்றுமையில் வந்தால் எப்படி புணரும்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இப்போ 1லேருந்து 8 வரைக்கும் நம்பர் இருக்கா, 9 வரைக்கும் நம்பர் இருக்கா, அந்த 1லேருந்து 9 வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்தால் எப்படி, ப்ளஸ் அது கூட பின்னாடி 1லேருந்து 9 வரைக்கும் வந்தால் எப்படின்ற மாதிரி நிறையா கான்செப்ட் இருக்குது. பட் இந்த புக்கில் இருக்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா. அப்போ பாருங்கள் 8 + 1000 எண்ணாயிரம். ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா. ஏன்னா நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள், தப்பாக இல்லை, நான் கரெக்டாக தான் சொல்லுவேன். நீங்கள் பாருங்கள் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். 8. ஓகேவா. 8 + 1000 எல்லாம் என்ன தெரியுமா பண்ணி வைப்பாங்க, சரி ஓகே இந்த 2 தானே, உகரம் வந்து மெய்யை விட்டு ஓடி போயிடும், அப்போ மீதி உகரம் போச்சு அப்படின்னா மீதி இந்த 8 அப்படியே இருக்கும். அப்போ இந்த 8ம் இந்த இட்டும் இந்த டாவும் சேர்ந்து இந்த டாவாக மாறிடும். அப்போ இதை வந்து எப்படி எழுதுவாங்க அப்படின்னா 8000 அப்படின்னு எழுதுவாங்க அப்படின்ட்டு நம்ம ஆளுங்க வந்து யோசனை பண்ணுவாங்க. இப்படி போட்டால் புகஞ்சு போயிடும், ஒரு மார்க் போயிடும். அவன் 600 700 பேர் முன்னாடி போயிடுவானுங்க, நீங்கள் அவ்வளோதான் போகிறோம். ஓகேவா. அதுக்காக தான் நான் சொல்கிறது. சரியா. அப்போ இந்த மாதிரி வார்த்தை வரும்போது தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கணும். இப்போ 8 கூட்டல் 1000 எண்ணாயிரம். 8000னு போட்டால் உங்களுக்கு ஆப்பு தான். ஓகேவா. அடுத்தது 8 + 1000னா எண்ணாயிரம். அதே மாதிரி தான் 8 + களஞ்சி எண் களஞ்சி. ஓகேவா. எந்தெந்த இடத்துல 8ன்னு வருதோ அதை எடுத்துகிட்டு எண்ணுன்னு போட்டுருங்க, வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா. இதுதான் கான்செப்ட். இப்படி தான் நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி ஸ்மார்ட்டாக படிக்கணும். இதை ஃபாலோ பண்ணு. 8ன்னு வருதா அதை தூக்கிட்டு எண்ணுன்னு போடு, வேலை முடிஞ்சு, மீதியெல்லாம் அப்படியே வந்துடும். ஓகேவா. பாருங்கள் எண் + 1000 எண்ணாயிரம், 8 + களஞ்சி எண் களஞ்சி, 8 + வகை எண் வகை, 8 + 4 எண்ணாளி. ஓகேவா. அப்போ இது அப்படியே இந்த கான்செப்ட் தான். ஓகேவா. அப்போ பாருங்கள் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 8 + 1000 எண்ணாயிரம், 8 + களஞ்சி எண் களஞ்சி, 8 + வகை எண் வகை, 8 + 4 எண்ணாளி. இந்த இடத்துல ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கும். என்னென்னா இந்த நான் வந்து போடக்கூடாது. ஓகேவா. நீங்கள் எண் நாளி அப்படின்னு போடக்கூடாது. ஓகேவா. இந்த நான் வந்து எப்படி மாறிடுது, இந்த நாவாக மாறிடுது. ஓகேவா. அப்போ அது முக்கியம். அதெல்லாம் இந்த சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. அப்போ 8 + 4 அப்படின்றது எண்ணாளி. அடுத்து பாருங்கள் 10 + 1 11. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 8 இந்த மாதிரிலாம் வருது இல்லை, அந்த வார்த்தையில் வரக்கூடிய அந்த வந்து பார்த்திங்கன்னா போயிடும். ஓகேவா. அது வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அப்போ அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்னா நிறைய புணர்ச்சி விதிகளாக இருக்குது, அதை நீங்கள் படிக்கணும். பொது விதிகள்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது நீங்கள் வந்து இந்த எண்ணு பெயர் புணர்ச்சி வந்து படிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து பொது விதின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது,
சிறப்பு விதின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பொது விதியை நீங்கள் அப்ளை பண்ணணும், அடுத்தது சிறப்பு விதியை அப்ளை பண்ணணும். ஓகேவா? அது ஒரு பெரிய கான்செப்ட், அது போகும் கிட்டத்தட்ட பக்கம் பக்கமாக. பட் ஆனால் நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. அப்போ 10 கூட்டல் 1 அப்படின்னா 11 அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்போ 10 கூட்டல் 2 அப்படின்னா 12ன்னு வரணும். ஓகேவா? 12 அப்படின்னு வரணும். அப்போ இது உங்களுக்கு முக்கியம். ஓகேவா? அப்போ 10 கூட்டல் 2 அப்படின்னா 12. அப்போ கீழே இருக்குது பாருங்கள். 10 கூட்டல் 2 12, 10 கூட்டல் 3 13. இந்த இடத்துல இன்னும் வரும். இந்த இடத்துல இன்னும் வரும். ரொம்ப 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 முக்கியம். 13. அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இன்னை போட மாட்டாங்க. ஓகேவா? 10 + 3 13ன்னு போட்டு போயிடுவாங்க. அந்த இன்னை எவனுமே கன்சிடரே பண்ண மாட்டான். அப்போ பாருங்கள், 10 + 3 அப்படின்றது யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அப்போ 13 அப்படின்னு சொல்லணும். ஆனால் நம்மளால என்ன பண்ணுவாங்க, சரி 10 + 3 13 அப்படின்னு சொல்லிட்டு 13 ஆப்ஷன் இருக்கா போடு அப்படின்ட்டு போட்டு போயிடுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா அது தப்பாகி போயிடும். அதுக்காக தான் நம்ம வந்து மறுபடியும் சொல்கிறது. அப்போ 10 + 3 அப்படின்றது 13. ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா வரும். தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 10 + 4 14. இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 10 10ன்னு வருதோ அந்த 10 தான் வந்து என்னவா மாறிக்குது அப்படின்னா 10 அப்படின்னு மாறுது. ஓகேவா? அங்கே என்ன பார்த்தோம், எங்கெங்கெல்லாம் 8 8 8ன்னு வருதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு மாறுதுன்னு பார்த்தோம். ஓகேவா? இதில் மட்டும் தெளிவாக இருந்தீங்கன்னா போதும் நீங்கள். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வருது, 10 கூட்டல் 1 11. ஓகேவா? அடுத்தது 10 கூட்டல் 2 12. அடுத்தது 10 கூட்டல் 3 13. இந்த ஒரு இடம் மட்டும் எக்ஸப்ஷனாக இருக்கும். 10 கூட்டல் 2னா 12ன்னு இப்போ சொல்லக்கூடாது. ஓகேவா? இது மட்டும் 12 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது 10 கூட்டல் 4 14. சரியா? 10 கூட்டல் 4 14. 10 கூட்டல் 5 15. 10 கூட்டல் 6 16. ஓகேவா? அங்கே என்ன பார்த்தோம், 10 + 3க்கு என்ன பார்த்தோம், 13. இதை நம்ம அடிக்கடி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே இந்த இன்னும் மறந்துடுவாங்க, இன்னும் வராதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் வரும். அப்போ 10 + 3னா 13ன்னு சொல்லணும். சரியா? அடுத்தது 10 + 6 16. 10 + 7 17. 10 கூட்டல் 8 18. 10 கூட்டல் கலஞ்சி 10 கலஞ்சி. இது முக்கியம். இது ட்விஸ்ட்டு இந்த கொஸ்டின். ஓகேவா? இது வந்து ட்விஸ்ட்டு. இதெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் போட்டுருவீங்கன்னு டிஎன்பிஎஸ்சி யாரும் கண்டுபிடிச்சி வச்சுருப்பான். ஆனால் இந்த 10 கூட்டல் கலஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 10 கலஞ்சி. ஓகேவா? 10 கூட்டல் 3 என்ன பார்த்தோம், 13ன்னு பார்த்தோமா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகேவா? அப்போ 10 கூட்டல் கலஞ்சு அப்படின்னா என்னது, 10 கலஞ்சு. அடுத்து பாருங்கள், 10 கூட்டல் தொடி 10 பாருங்கள் என்னவா மாறுது, ட்ரோவாக மாறுது. தோ வந்து என்னவா மாறுது, ரோவாக மாறுது. அப்போ இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, 10 கூட்டல் தொடி அப்படின்னா 10. இப்போ இது ரெண்டுமே தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டே கொடுக்குறேன், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 10 கூட்டல் கலஞ்சி 10 கலஞ்சி. 10 கூட்டல் தொடி 10. அடுத்தது 10 கூட்டல் பலம் 10 பலம். என்ன சொல்கிறாங்க, 10 கூட்டல் பலம் அப்படின்றது 10 பலம். ஓகேவா? 10 கூட்டல் பலம் 10 பலம். இந்த இடத்துலையும் பாருங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துடும். ஓகேவா? அடுத்தது 10 கூட்டல் களம். அதே தான் அங்கே வந்து 10 கூட்டல் பலம்னு பார்த்தோமா, அங்கே என்ன வந்துச்சு, 10 பலம் அப்படின்னு வந்துச்சா. இங்கே 10 கூட்டல் களம் 10 களம். ஓகேவா? அந்த ஒன்றும் கிடையாது. அங்கே 10 வந்துடுது, அங்கே 10 வந்துடும். 10ன்னு வந்தாலே மோஸ்ட்லி என்ன வரும், 10ன்ற வார்த்தை முன்னாடி வந்துடும். ஓகேவா? அதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பாருங்கள், 10 கூட்டல் பானை 10 பானை. அப்போ இது முக்கியம். பாருங்கள் எங்கெங்கெல்லாம் இன்னும் வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, 10ன்ற ஒரு வார்த்தை வந்து ஏதா ஒரு அளவை பெயரோ நிறை பெயரோ ஏதா ஒரு பொருளை வந்துச்சுன்னா அந்த இடத்துல 10 அப்படின்னு வருது. இப்போ கலஞ்சு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நிறைய குறிக்கக்கூடிய ஒரு பேர். அப்போ இந்த இடத்துல என்ன வருது, 10 வருது. தொடி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு எடை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பேர். அப்போ அங்கேயும் இன்னும் வருது. பலம் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரென்த்து. ஓகேவா? அதுவும் ஒரு இதை குறிக்கக்கூடியது, ஒரு அளவை குறிக்கக்கூடியது தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்துடுது. ஓகேவா? இங்கே களம், ஒரு களம்னா எத்தனை அப்படின்னு சொல்லலாம் படிச்சிருப்போம். அது அளவை பெயர். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்துடுது. அதே மாதிரி பானையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவை பயிர், அதில் எவ்வளோ தண்ணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அங்கேயும் பார்த்திங்கன்னா இன்னும் வந்துடுது. ஓகேவா? அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது 10 கூட்டல் பானை 10 பானை பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், எண் கூட்டல் பகை. எண் பகைன்னு எழுதலாம், எற்பகைன்னு எழுதலாம். ஓகேவா? இந்த இன்னும் வந்து என்னவா மாறுது, இற்றா மாறிடுது. ஓகேவா? அப்போ எண் பகை அப்படின்னு எழுதலாம், எற்பகை அப்படின்னு எழுதலாம். ரொம்ப 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 முக்கியம் இதுவும். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி 2 இது கொடுத்துருந்தாலே ஆப்ஷனில் எது வைப்பான்னு சொல்லி தெரியாது. டிஎன்பிஎஸ்சி தாறுமாறாக கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் 2மே பார்த்துருக்கிறது நம்மளுக்கு ஓகே. ஓகேவா? அப்போ பாருங்கள் என்ன ஆகுது, இந்த இடத்துல எண் கூட்டல் பகை எண் பகை அப்படி இல்லைன்னா எற்பகை அப்படின்னு மாறும்.
ஓகேவா. அடுத்தது பாருங்கள், 1 + கால் ஒன்றும் கிடையாது. ஓகேவா. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருமொழியில் நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த இறுதி எழுத்து இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஏ சவுண்டில் மாறும், பெரிய ஏ சவுண்டில் மாறும். ஓகேவா. அது ஏன் அப்படின்னா அதே தான், அதாவது 1 இந்த தொடி இந்த மாதிரி கலன் இந்த மாதிரி வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஏ சவுண்டில் முடியும். அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், 1 + கால் ஒன்றே கால், அப்போ இந்த ஏ சவுண்டு வந்துருச்சா. ஓகேவா. அந்த ஏ சவுண்டு இப்போ இந்த இடத்துல வந்து 1 இற்று + ஊ, இந்த ரூ வந்து எப்படி பிரியுது, இற்று + ஊ பிரியுது. அப்போ உகரம் மெய்யை விட்டு ஓடுது. உகரம் போயிட்டு என்னவா மாறுதுன்னா ஏகாரமாக மாறுது. ஓகேவா. உகரம் என்னவா மாறுது, ஏகாரமாக மாறுது. அப்படி ஏகாரமாக மாறும்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இற்று + ஏ எப்படி மாறுது, ட்ரேவாக மாறிடுது. ஓகேவா. அப்போ கான்செப்ட் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சா. என்ன வந்துருச்சு, ஒன்றே கால். ஓகேவா. இப்போ 1 + கால் ஒன்றே கால் எப்படி ஆணுச்சு, இந்த குற்றியல் ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த உகரம் வந்து பார்த்திங்கன்னா மெய்யை விட்டு ஓடி போச்சு. மீதி இருக்கிற மெய் இந்த இற்று மட்டும்தான் இருக்குது. அந்த ஊக்கு பதிலாக என்ன வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகுது, ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா வருது. ஓகேவா. அதுதான் வந்து இந்த கான்செப்ட். இந்த அளவை பெயர் இந்த மாதிரி பெயர்லாம் ஒரு சில இடத்துல வரும்போது இந்த மாதிரி புணரும். அப்போ புணர்ச்சி விதி உங்களுக்கு நல்லா தெரியணும். ஸோ அந்த மாதிரி இப்போ தெரியாத பட்சத்தில் இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்போ 1 + கால் ஒன்றே கால், தொடி கூட்டல் கக்ஸு, தொடியே கக்ஸு, அதே தான் ஏ கான்செப்ட் வந்துடும். ஓகேவா. தொடிய கான்செப்டில் ஏ கான்செப்ட் வந்துடும். இப்போ இந்த இடத்துல எப்படி வந்து ஏ வந்துச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல வந்து டி தானே இருக்குது, இந்த இடத்துல வந்து ஏ எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், புணர்ச்சி விதி ஒன்று ரெண்டாவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ பாருங்கள், தொடி அப்படியே வந்துருச்சா. தொடி இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, இ. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இ இருக்குது. ஓகேவா. இ ஐ வழி எவ்வும்னு படித்தோமா. ஓகேவா. அப்போ இ. ஓகேவா. அந்த இ வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இ ஐ வழி எவ்வும் அப்படின்ட்டு ஒரு இந்த மாதிரி நிலைமொழியில் இந்த மாதிரி இறுதியில் இந்த 3 எழுத்தில் முடிஞ்சிருந்ததுன்னா ஈன்ற ஒரு வார்த்தை எவ்வும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோமா விதியில், அதே கான்செப்ட் தான். அப்போ இந்த இடத்துல டி வந்திருக்கா, அப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈ வந்துடும். ஓகேவா. அந்த கக்ஸு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துடும். ஓகேவா. அப்புறம் என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து ஒரு ஏகாரம் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வரும்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா. அப்போ அந்த ஏகாரம் தான் என்னவா மாறுது, இந்த ஈயும் இந்த ஏவும் சேர்ந்தால் என்னவா மாறுது, இந்த ஏவா மாறுது. ஓகேவா. அப்போ தொடியே கக்ஸு, அவ்வளோதான்ப்பா. ஓகேவா. அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. தொடி கூட்டல் கக்ஸு, தொடிய கக்ஸு. அடுத்து பாருங்கள், கலன் கூட்டல் பதக்கு. இந்த இடத்துல என்ன ஆகுது, கலன் கூட அப்படியே ஒரு ஏ வந்து சேர்ந்துக்குது, நே. ஓகேவா. அப்போ என்ன ஆகுது, இன் ப்ளஸ் ஏ சேர்ந்து நேவாக மாறிடுது. ஓகேவா. இப்போ கலனே பதக்கு. ஓகேவா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். 1 + கால் ஒன்றே கால், தொடி கூட்டல் கக்ஸு, தொடிய கக்ஸு, கலன் கூட்டல் பதக்கு, கலனே பதக்கு. அடுத்து பாருங்கள், கால் கூட்டல் காணி, காலே காணி, ஒன்றும் கிடையாது. இந்த ஏ கூட என்ன வரும், பெரிய ஏ வந்துடும் இந்த இல்லு கூட. ஓகேவா. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் அதே தான். ஓகேவா. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஓகேவா. இந்த 1 கூட்டல் காலிலேருந்து என்னது இது வரைக்கும் கீழே கொஞ்சம் இருக்குது, அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கடைசியாக ஏ வந்துடும். ஓகேவா. அதுக்கு தகுந்த மாதிரி விதியை நம்ம மாற்றிக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, கால் கூட்டல் காணி, காலே காணி. ஓகேவா. அந்த இல் கூட வந்து என்ன வந்துடும், ஒரு ஏ வந்துச்சுன்னா இது லேவாக மாறிடும். மீதி அப்படியே இயல்பாகவே புணர்ந்துடும், காலே காணி. அடுத்து என்னது, கலன் கூட்டல் பதக்கு, கலனே பதக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்துருச்சு அப்படின்னா கலனே பதக்கு அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே என்ன பார்த்தோம், தொடியே கக்ஸுன்னு பார்த்தோம். இந்த டி வந்திருக்கனால இ ஐ வழி எவ்வும், அப்போ ஈன்ற ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வரும். வழக்கம் போல் என்ன வரும், இந்த ஏ வந்து சேர்ந்துக்கும். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து என்ன வரும், ஏவா மாறிடும். அப்போ தொடியே கக்ஸு. அதே மாதிரி 1 கூட்டல் கால், இந்த ரூல் இருக்கக்கூடிய அந்த ஊ போயிடும். உகரம் வந்து மெய்யை விட்டு ஓடினவுடனே இந்த இற்று மட்டும்தான் இருக்கும். அது பின்னாடி ஒரு ஏ வந்து ஆட் ஆனவுடனே என்ன ஆகும், ட்ரேவாக மாறிடும். அப்போ ஒன்றே கால். அப்போ கால் ப்ளஸ் காணி, காலே காணி. அடுத்தது களஞ்சி ப்ளஸ் குன்றி, களஞ்சே குன்றி. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பாருங்கள், உகரம் மெய்யை விட்டு ஓடிடுது. முன்ன பார்த்த கான்செப்ட் தான். ஓகே. குசுடு துபுரு வந்திருக்கா. அப்போ உகரம் மெய்யை விட்டு ஓடினுச்சுன்னா இந்த இச்சில் இருக்கக்கூடிய ஊ வந்து இந்த சூழல் இருக்கக்கூடிய ஊ வந்து வெளியே போயிடும். அப்போ வெளியே போயிட்டு என்ன வரும், ஏ வரும்னு நம்ம பார்த்தோமா. அப்போ இச்சு ப்ளஸ் ஏ என்னவா மாறி போயிடுது, சேவா மாறிடுதா, பெரிய சேவா மாறிடுதா. அப்போ மீதிக்கிறது அப்படியே வந்துடும், களஞ்சே குன்றி. ஓகேவா. ஸோ நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா தயவு செஞ்சு. ஓகேவா. களஞ்சி குட்டல் குன்றி, களஞ்சே குன்றி. ஓகேவா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது உலக்கு ப்ளஸ் ஆளாக்கு, உலக்கே ஆளாக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்கள், உலக்கு ப்ளஸ் ஆளாக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இக்கு ப்ளஸ் ஊ, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கு. இந்த உகரம் வந்து பார்த்திங்கன்னா மெய்யை விட்டு ஓடிடுச்சு. மெய்யை விட்டு ஓடிட்டு வேறு என்ன வந்து ஆட் ஆகும், இந்த ஏ வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். ஓகேவா. இந்த ஏ வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகும். இப்போ இந்த ஏ ஆட் ஆகிறதுனால என்ன ஆகுது, உலக்கு. அப்போ இக்கு அப்படியே இருக்கும். இந்த ஏ வந்து ஆட் ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல இன்னொரு இக்கு இருக்கும். இன்னொரு இக்கு ஒரு ஏ. ஓகேவா. இந்த கூல இருக்கக்கூடிய ஒரு இக்கு தான் இது. ஆல்ரெடி இங்கே ஒரு இக்கு இருக்குது, அந்த இக்கு இது. ஓகேவா. ஏ வந்துருச்சு. அடுத்தது ஆளாக்கு அப்படின்னு இருக்குது.
ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வரும். என்னென்னா இங்கேயும் அதே தான் உலக்கு அப்படின்னு இருக்கா, ஐவழி எவ்வும் அந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இங்கே ஊ வருதா? ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வவ்வும் தான் வரும். ஓகேவா? ஆனால் அந்த கான்செப்ட் இங்கே இல்லை. ஸோ அதை நீங்கள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அப்போ உலக்கு ப்ளஸ் ஆளாக்கு அப்படின்னா உலக்கே யாழாக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு சில இடத்துல விதி அப்ளை ஆகும், ஒரு சில இடத்துல அப்ளை ஆகாது. ஸோ நமக்கு தெரியாத கூட இருக்கலாம். அதனால் வந்து ஒரு சில இடத்துல எந்த இடத்துல மனப்பாடம் பண்ணுமோ அதை வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ பாருங்கள், உலக்கு ப்ளஸ் ஆளாக்கு உலக்கே யாழாக்கு. இப்போ இது ஓகே. அடுத்தது ஏல் ப்ளஸ் பலம் எழு பலம். ஓகேவா? ஏல் ப்ளஸ் பலம் எழு பலம். இந்த ஏ வந்து அப்படியே குறுகிரும். ஓகேவா? இந்த அப்படியே குறுகிரும். அடுத்தது பாருங்கள், இந்த இல்லு கூட என்ன வரும், ஊ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்துக்கும். அப்போ இந்த ஊ வந்து சேர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த இல் ப்ளஸ் ஊ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா லூவாக மாறி. ஓகேவா? என்ன மாறிடுது? லூவாக மாறிடுது. அப்போ இந்த ஏ குறுகும்போது என்ன ஆகுனா எழு பலம் அப்படின்னு மாறிடும். ஏல் குட்டல் பலம்ன்றது என்னது? எழு பலமாக மாறிடும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஏல் குட்டல் களஞ்சி எழு களஞ்சி. ஓகேவா? அப்போ ஏல்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதை வந்து எழு அப்படின்னு மாறிடும். இது கான்செப்ட். ஓகேவா? இது கான்செப்ட்டு. அப்போ ஏல் கூட்டல் 10. ஓகேவா? இது எப்படியா போடுவாங்க? 70 அப்படின்னு போடுவாங்க. ஓகேவா? 7 கூட்டல் 10 70 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு சில இடத்துல பிரிக்கும் போது நம்மளுக்கு டவுட் வரும். ஓகேவா? அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 7 கூட்டல் களஞ்சி 7 களஞ்சி எழு களஞ்சி. ஓகேவா? ஏன்னா ஏ வந்து குறிக்கிறோம், இந்த இது கூட வந்து பார்த்திங்கன்னா உகரம் வந்துடும். ஓகேவா? அப்போ எழு களஞ்சி. அப்போ அடுத்து பாருங்கள், 7 கூட்டல் களம் எழு களம். அப்போ பாருங்கள் நான் சொன்னேன்ல 7 கூட்டல் 10 70 வந்துருச்சா? அதான் இங்கே வந்துருச்சு பாருங்கள். அடுத்தது 7 கூட்டல் களஞ்சி எழு களஞ்சி. அப்போ இது முக்கியம். இந்த ஏ என்னவா மாறிடும்? ஏழுன்றது எழுவாக மாறிடும். இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம அங்கே பார்த்தோம்ல 10 அப்படின்றது 10 அப்படின்னு மாறிடும் அப்படின்ட்டு. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 10 கூட்டல் 3 13 அப்படின்னு பார்த்தோமா? அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிற இடம் நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ பாருங்கள், இந்த 7 என்னவா மாறிடும்? எழு அப்படின்னு மாறிடும். அப்போ 70. இந்த அக்கும் நம்ம போட்டு எழுதலாம், இந்த பதுவும் எழுதலாம். ஸோ ரெண்டுமே கரெக்டு. ஓகேவா? இங்கே 7 கூட்டல் களம் எழு களம். ஓகேவா? இது எழுவாக மாறிடுச்சு. இந்த 7 வந்து எப்படி மாறிடுச்சு? எழுவாக மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த ஏழு எப்படி மாறிடுச்சு? எழுவாக மாறிடுச்சு. அப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் பாருங்கள், 7 கூட்டல் தாமரை 7 கூட்டல் 1000 7000. ஓகேவா? அப்போ இது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு சில இடத்துல மாறுது, ஒரு சில இடத்துல மாறலை. அப்போ எல்லா இடத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி மாற்றி வச்சு போட்டக்கூடாது இல்லை, அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ 7 கூட்டல் 1000 7000. இங்கே 7000னு சொல்லக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு டவுட் வரும், 7 கூட்டல் 1000 7 தான் எல்லா இடத்துலையுமே எழுவாக மாறிடுச்சு இல்லை, அப்புறம் இந்த இடத்துல 7000னு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது வரக்கூடாது. அதுதான் அந்த இடத்துல புணர்ச்சி விதி அப்ளை ஆகணும். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? 7 கூட்டல் 1000 7000. 7 கூட்டல் தாமரை 7 தாமரை. எழு தாமரைன்னு போடக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி 7 கூட்டல் வெள்ளம் 7 வெள்ளம். பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வருது, எந்த சேஞ்சஸுமே இருக்காது, அப்படியே வருது. அப்போ 7 கூட்டல் 1000 7000 இயல்பாகவே புணர்றது. 7 கூட்டல் தாமரை 7 தாமரை ஒன்றும் கிடையாது. இந்த இல்லு இந்த ஆவும் சேர்ந்து என்னவா மாறுது? எல்லாவா மாறுது. அப்போ இதெல்லாம் இயல்பாகவே புணர்றது. அப்போ 7 கூட்டல் 1000 7000. 7 கூட்டல் தாமரை 7 தாமரை. 7 கூட்டல் வெள்ளம் 7 வெள்ளம். 7 கூட்டல் ஆம்பல் 7 ஆம்பல். அப்போ இது முக்கியம். 7 கூட்டல் ஆம்பல் 7 ஆம்பல். 7 ஆம்பல்னு போட்டோம்னா தப்பாகி போயிடும். ஓகேவா? என்னது 7 ஆம்பல்னு போட்டோம்னா தப்பாகி போயிடும். அதனால் 7 கூட்டல் ஆம்பல் 7 ஆம்பல் தான் போடணும். அடுத்தது 7 கூட்டல் 100000 700,000. ஓகேவா? 7 கூட்டல் 1000 7 கூட்டல் 100000 700,000. அப்போ இது நம்மளுக்கு முக்கியம். 7 கூட்டல் 3 பாருங்கள், 7 கூட்டல் 3ன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகுது? 73. ஓகேவா? இந்த இடத்துல 7 வந்து என்னவா மாறிடுச்சு? 7வாக மாறிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ட்விஸ்டான இடத்த மட்டும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ 7 கூட்டல் 3ன்னா என்னது? 73. இப்போ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 7 கூட்டல் 3 73. 7 கூட்டல் 100,000 700,000. அடுத்தது தாளை கூட்டல் பூ தாளம்பூன்னு வரும். ஓகேவா? தாளை கூட்டல் பூ எப்படி வரும்? தாளம்பூன்னு வரும். இது வந்து ரொம்ப 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 முக்கியம். இது ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டாங்க. இது வந்து ஹைகோர்ட் எக்ஸாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, டிஎன்பிஎஸ்சியில் இன்னும் கேட்கல. ஸோ ட்விஸ்ட் பண்ணி கேட்குறதா இருந்தால் இதை கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. தாளை கூட்டல் பூ தாளம்பூ. அடுத்தது எலுமிச்சை கூட்டல் மரம். இப்போ இந்த இடத்துல செயின் இருக்குது, இது வந்து என்னவா மாறும்னா சாணு மாறும். அவ்வளோதான், வேறு எதுவுமே அங்கே மாறி இருக்காது. நீங்கள் வேணால் பாருங்களேன், எலுமிச்சை கூட்டல் மரம் எலுமிச்சை மரம்னு அப்படியே அங்கே வரும். ஓகேவா? அது என்னவா மாறுது? ஐ மட்டும் போயிடுது.
ஓகேவா, அங்கே சா வந்து வந்துடுது, இந்த இச்சு வந்து சாவாக வந்து வந்துடுது, திரிஞ்சு வந்துடுது. அப்போ இந்த இடத்துல எலுமிச்சை கூட்டல் மரம்னா எலுமிச்சை மரம் அப்படின்றத நம்மளுக்கு தெரியணும். அடுத்தது ஆவிரை வேர் ஆவிர வேர், அந்த ஐ விகுதியெல்லாம் போயிடுது. ஓகேவா, என்ன ஆகுது, இந்த ஐ விகுதியெல்லாம் போயிடுது. ஐ விகுதியெல்லாம் போயிட்டு அதுக்கு உண்டான அந்த மெய்யுக்கு உண்டான அந்த இதாக வந்துடுது. ஓகேவா, ராவாக வந்துடுது. அதே மாதிரி தான் மேலையும் பார்த்தோம், இச்சுக்கு பதிலாக சாவாக வந்துடுச்சு. ஓகேவா, அப்போ இதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா, ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஏ போயிட்டு அந்த ஏவுக்கு பதில் என்ன வரும், ஒரு சின்ன ஆ வந்து வந்துடும். ஓகேவா, ஏக்கு பதில் என்ன வரும், சின்ன ஆ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்துடும். அதுதான் அந்த விதி. ஓகேவா, அப்போ எலுமிச்சை மரம் அப்படின்றதுல எலுமிச்சையில் அந்த ஐ நிலைமொழியோட இறுதி எழுத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐ போயிட்டு அந்த ஐக்கு பதிலாக ஆ வந்து உட்காந்துடும். ஓகேவா, அப்போ இந்த சையை பிரிச்சிங்கன்னா எப்படி பிரிப்பீங்க, இச்சு கூட்டல் ஐன்னு பிரிப்பீங்க. இந்த ஐ போயிட்டு அதுக்கு பதிலாக ஆ வந்துடுது. அப்போ என்ன ஆகுது, இச்சு கூட்டல் ஆ சாவாக மாறிடுது. ஓகேவா, அப்போ எலுமிச்சை மரம். அதே மாதிரி தான் ஆவிரை வேர். ஆவிரை, இந்த ரயில் என்ன இருக்குது, இரு கூட்டல் ஐன்னு இருக்கா, இந்த ஐ போயிட்டு இந்த ஐக்கு பக்கத்தில் என்ன வரும், ஆ வந்து உட்காந்துக்குமா. ஓகேவா, அப்போ இரும் இந்த ஆவும் சேர்ந்து ராவாக மாறும். அதுதான் இந்த ரா, ஆவிர வேர். அடுத்தது புன்னை ப்ளஸ் காணல். இது நீங்களே சொல்லுங்கள், புன்னை ஐ வந்து போயிருமா. ஓகேவா, மீதி என்ன இருக்கும் இந்த இடத்துல, மீதி ஐ போச்சு அப்படின்னா மீதி வந்து ஆ வந்து வந்துருமா. ஆ வந்துச்சுன்னா பூ இன் ந ப்ளஸ் காணல் அப்படின்ட்டு உங்களுக்கு வருமா. ஆனால் இந்த இடத்துல விதியை அப்ளை பண்ணிங்கன்னா அது தப்பாயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்விஸ்ட்டு மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதுக்காக தான் நான் வந்து அப்படியே படிப்படியாக அப்படி சொல்லிகிட்டே வரேன். அப்போ புன்னை ப்ளஸ் காணல், புன்னையங்காணல். அப்போ இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, அதே மாதிரி முல்லை கூட்டல் தொடை, முல்லையந்தொடை. ஓகேவா, இப்போ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இணை எழுத்துலாம் வந்துடுது பாருங்கள், இதுக்குண்டான இணை எழுத்து. ஓகேவா, இது உண்டான இணை எழுத்து என்னது, இங்கு. அதுதான் இங்கே இங்கா வந்திருக்குது. அதே மாதிரி இதுக்குண்டான இணை எழுத்து என்னது, இந்து. அதுதான் இந்த இந்து வந்திருக்கு. அப்போ முல்லை கூட்டல் தொடை, முல்லையந்தொடை. புன்னை கூட்டல் காணல், புன்னையங்காணல். ஓகேவா, அப்போ ரொம்ப 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 முக்கியம். ஸோ தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் இதை வந்து நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஈ ஐ வழி எவ்வும் வேணை உயிரெழுத்துக்கள் வந்தால் வவ்வும்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோமா, அதில் இங்கே என்ன வந்திருக்கு, ஐ வந்திருக்கா. அப்போ ஐ வந்தால் என்ன ஆகும், ஈ ஆகுமா. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல ஈ வந்துருமா. அப்போ ஈ ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு ஆ வந்து நம்மளுக்கு ஆட் ஆகுன்னு பார்த்தோமா, அப்போ அந்த ஆ வந்துருச்சா. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஈ ப்ளஸ் ஆவா சேர்ந்து இந்த யாவா மாறிடுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, யாவா மாறிடுது. அடுத்தது இங்கே கா இருக்கா, இந்த காக்கு உண்டான இணை எழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கு, அந்த இங்கு தான் இங்கே வந்துடுது. அப்போ இந்த ரெண்டு விதியை அப்ளை பண்ணி தான் இந்த இடத்துல என்ன ஆகுது, இது வந்து புணருது. ஓகேவா, அப்போ புன்னை ப்ளஸ் காயல், புன்னையங்காயல். ஓகேவா, அந்த ரெண்டு விதியை பார்த்து வச்சுக்கோங்க. ஈ ஐ வழி எவ்வும் படி இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, ஐ வந்து என்ன ஆகுது, ஈயா மாறிடுது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆ வந்து சேர்ந்துக்கும் நம்ம பார்த்தோம், அந்த ஆ தான் இங்கே வந்து சேர்ந்துக்குச்சுன்னா யாவா மாறிடும். அதுக்கப்புறம் காணல் இருக்குது. ஓகேவா, அந்த காணலில் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காசா தாபா மிகும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஓகேவா, அந்தபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு உண்டான இணையல் என்ன அது, இங்கு. ஓகேவா, இப்போ இங்கு வந்து வந்துடும். ஓகேவா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது முல்லை கூட்டல் தொடை, முல்லையந்தொடை. புன்னை ப்ளஸ் காயல், புன்னையங்காயல். இப்போ அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். யானை கூட்டல் பெரிது, யானை பெரிது, இயல்பாகவே புணர்ந்துருச்சு. ஓகேவா, இதெல்லாம் வந்து என்னது, இயல்பாகவே புணர்ந்துருச்சு. இதெல்லாம் நீங்கள் எந்த ஒரு மாற்றமே தேவை கிடையாது. அடுத்தது இது முக்கியம். ஓகேவா, ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா பனை கூட்டல் கை, பனை கை அப்படின்னு போடக்கூடாது. ஓகேவா, இந்த இடத்துல வல்லினம் வந்து வரும், இந்த இடத்துல இக்கு வரும். அப்போ பனை கூட்டல் கை அப்படின்றது எப்படி எழுதணும் அப்படின்னா பனை கை அப்படின்னு எழுதணும். ஓகேவா, பனை கை அப்படின்னு எழுதணும். ஓகேவா, அப்போ அதுக்காக தான் நம்ம மறுபடியும் சொல்கிறோம், பார்த்துக்கோங்க. பனை கூட்டல் கை, பனை கை. அப்போ திணை கூட்டல் சிறிது, திணை சிறிது, திணை சிறிது ரெண்டுமே வரும். இந்த இடத்துல வல்லொற்று வராமையும் இருக்கும், மிகுந்தும் வரும். அப்போ இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது 5 கூட்டல் 3, ஐமூன்று. ஓகேவா, நம்ம என்ன சொல்லணும், 53ன்னு சொன்னோம்னா தப்பாகி போயிடும். 5 3 அப்படின்றது எப்படி எழுதணும், ஐமூன்று, ஐ இம் 3 இப்படி தான் எழுதணும். ஓகேவா, அப்போ 5 ப்ளஸ் பால்னா ஐம்பால் அப்படி தான் எழுதணும். அப்போ 5 கூட்டல் 3 ஐமூன்று, 5 கூட்டல் பால் ஐம்பால். அடுத்தது 5 கூட்டல் 1000 ஐயாயிரம், 5 கூட்டல் வகை ஐவகை. அப்போ இது எல்லாமே 5 பேஸ் பண்ணி வர்றது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், 5 கூட்டல் 3 அப்படின்னா ஐமூன்று, 5 கூட்டல் பால் ஐம்பால், 5 கூட்டல் 1000 ஐயாயிரம், 5 கூட்டல் வகை ஐவகை, கண் கூட்டல் நன்மை கண்ணு நன்மை. அப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு வரும். இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். அப்போ கண் கூட்டல் நன்மை அப்படின்னா இந்த நூ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வரும், கண்ணு நன்மை. ஓகேவா, இப்போ இந்த நூ வந்து எப்படி வரும் அப்படின்றது விதி படிச்சிருந்தா தான் தெரியும். ஓகேவா, அப்போ இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ கண் கூட்டல் நன்மை அப்படின்னா கண் நன்மைன்னு எழுதக்கூடாது, எழுதுனா தப்பு. கண் கூட்டல் நன்மைனா கண்ணு நன்மை தான் வரும், இதுதான் சரி. அப்போ இதுதான் நம்ம படிக்கணும்.
அடுத்து பாருங்கள் கண் கூட்டல் தட்டு கண்ணத்தட்டுன்னு வரும் கண்ணந்தட்டுன்னு வரும். இந்த இடத்துல பாருங்கள் இத்தும் வரும் இந்து வரும். ஸோ இது ரொம்ப 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 முக்கியம் இதுவும். ஓகேவா, இப்படி கண் கூட்டல் நன்மை கண் நன்மைன்னு பார்த்தோம். சம்மந்தமே இல்லாத அங்கே ஒரு நூ வந்திருக்கிறதா பார்த்தோம். அதே மாதிரியே தான் இங்கேயும். ஓகேவா, அப்போ என்ன ஆகும்? கண் கூட்டல் தட்டு கண்ணந்தட்டு. அப்போ இதில் என்ன ஆகுது? கண்ணத்தட்டுன்னு வரும் கண்ணந்தட்டும் வரும். அப்போ ரெண்டுமே முக்கியம், ரெண்டுமே வருது. ஓகேவா, அடுத்து பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை கொஞ்சம் நல்லா வாட்ச் அவுட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. நர கூட்டல் இந்திரன் நரேந்திரன். ஓகேவா, நர கூட்டல் இந்திரன் நரேந்திரன். சுர கூட்டல் ஈசன் சுரேசன். இது எல்லாமே மனப்பாடம் பண்ணுங்கள். ஓகேவா, வேறு வழியே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா, இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஓகேவா, இன்னும் ஒரு தடவை கூட கேட்டதில்லை, பட் இருந்தாலும் கேட்கறதுக்கு வாய்ப்புனா இதெல்லாம் தூக்கி திடீர்னு வச்சுருவாங்க. அப்போ நர கூட்டல் இந்திரன் நரேந்திரன். சுர கூட்டல் ஈசன் சுரேசன். ஓகேவா, சுரீசன் போட்டக்கூடாது. ஓகேவா, சுரேசன். அடுத்தது தரா கூட்டல் இந்திரன் தரேந்திரன். இப்போ இங்கே நர கூட்டல் இந்திரன் நரேந்திரன் பார்த்தோம். தரா அதே மாதிரி வெறும் தர இந்த ரா இந்த இது வரக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகேவா, அங்கே கொடுத்துருக்கிறதே புக்கில் என்ன கொடுத்துருக்கான்? இளங்கமரனார் புக்கில் இந்த ராவோட தான் கொடுத்துருக்கான். ஓகேவா, பெரிய ரா தான் கொடுத்துருக்கான். அப்போ இங்கே வந்த மாதிரி நர இங்கே தர தான் வரணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகேவா, அப்போ இதுதான் கான்செப்ட். அப்போ நர கூட்டல் இந்திரன்னா நரேந்திரன், தரா கூட்டல் இந்திரன்னா தரேந்திரன். அப்போ அதை படித்து வச்சுக்கணும். சுரா கூட்டல் ஈசன்னா சுரேசன். அடுத்தது மகா கூட்டல் ஈசன் மகேசன். அப்போ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. மகா கூட்டல் ஈசன் மகேசன். பாத கூட்டல் உதகம் பாதோகம். ஓகேவா, அந்த ஊவே காணாத போயிடுது. பாத அப்படின்றது என்னவா மாறுது? ஓ கான்செப்டில் மாறுது. ஊ தான் என்னவா மாறுது? ஓ கான்செப்ட்டுக்கு போயிடுது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஊ வந்து ஓவாக போயிடுது. ஓகேவா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இத்து. ஓகேவா, இதில் இருக்கக்கூடிய இத்து வந்து இந்த ஓ கூட சேர்ந்து தோவாக மாறிடுது. அப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா, ஆ வந்து போயிட்டு ஓவாக மாறிடுது போல். அப்போ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ பாத கூட்டல் உதகம் அப்படின்னா பாதோகம். இப்போ இது ஒரு முக்கியமானது. ஓகேவா, நம்ம 100 கூட இன்னும் பார்க்கல, பட் ஆனால் எவ்வளோ இது வருது பாருங்கள் முக்கியமானது. ஓகேவா, அப்போ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது ஞான கூட்டல் ஊர்ச்சிதன் ஞானோர்ச்சிதன். ஓகேவா, என்னவா மாறுது? எல்லாமே ஓவாக மாறுது. ஊ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவாக மாறுது. அதுதான் கான்செப்டிங் இதில். அப்போ பாத கூட்டல் உதகம் பாதோகம். நாண கூட்டல் ஊர்ச்சிதன் நானோர்ச்சிதன். கங்கா கூட்டல் உற்பத்தி கங்கோற்பத்தி. இதுவும் கொஸ்டின் ஏரியா. ஓகேவா, இதெல்லாம் நிறைய டைம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா. தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். கங்கா கூட்டல் உற்பத்தி கங்கோற்பத்தி எல்லாமே ஓ கான்செப்ட். ஞான கூட்டல் ஊர்ச்சிதன் ஞானோர்ச்சிதன் இதுவும் ஓ கான்செப்ட். ஓகேவா, அடுத்து பாருங்கள் தயா கூட்டல் ஊர்ச்சிதன் இதுவும் ஓ கான்செப்ட். தயோர்ச்சிதன் யா வந்து பார்த்திங்கன்னா யோவா மாறிடுது. ஓகேவா, அப்போ தயோர்ச்சிதன் இந்த இடத்துல என்னது? கா வந்து கோவா மாறிடுது கங்கோற்பத்தி. அதே மாதிரியே தான் இதுவும் ஞானம் வந்து பார்த்திங்கன்னா நியோவா மாறுது ஞானோர்ச்சிதன். பாத கூட்டல் உதகம் இந்த தா வந்து பார்த்திங்கன்னா தோவா மாறிடுது. எல்லாமே ஓ கான்செப்ட் இது. ஓகேவா, அதனால் இந்த 6 இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 5 இதை. அப்போ அடுத்து பாருங்கள் குயின் கடுமை. குயின் கடுமை என்ன சொல்கிறாங்க? குயின் கூட்டல் கடுமை குயின் கடுமை. எந்த ஒரு மாற்றமே கிடையாது, இயல்பாகவே புணர்ந்துருச்சு. ஓகேவா, அடுத்தது குயின் கூட்டல் சிறுமை குயின் சிறுமை. இதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது, இது இயல்பாகவே புணர்ந்துருச்சு. அடுத்து பாருங்கள் நாடு கூட்டல் யாது நாடியாது. குற்றிய லிகரத்தில் படிச்சிருப்பீங்களா? உகரம் இகரமாக மாறுறதுக்கு பேர் தான் என்னது? குற்றிய லிகரம். அப்போ இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்பீங்க. நாடு கூட்டல் யாது நாடியாது. வரகு கூட்டல் யாது வரகியாது. கேள் கூட்டல் மியா கேன்மியா. செல் கூட்டல் மியா சென்மியா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேவா, அடுத்தது ஆடு கூட்டல் அரிது ஆடரிது. இப்போ இது வந்து உங்களுக்கே தெரியும், சிம்பிளான ஒரு விதியாக தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேவா, அப்போ சிம்பிளான விதி தான், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆடு அப்படின்னு இருக்கா? ஓகேவா, இப்போ இது வந்து என்ன? அது நெடில் தொடர் குற்றியல் உரமா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நெடில் தொடர் குற்றியல் உரத்தில் வல்லொட்டு மிகுமான்னு கேட்டால் மிகாது, அது இயல்பாகவே இப்போ இதாகிடும். ஓகேவா, ஏன்னா வன் தொடர் குற்றியல் உரத்தில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் வந்து மிகுந்து வரும். மீதி இருக்கக்கூடிய எல்லா குற்றியல் உரத்துலையுமே இந்த மாதிரி வல்லின எழுத்து வந்து மிகாது. அப்போ ஆடு கூட்டல் அரிது ஆடரிது. இது எப்படி மாறுது? இந்த டூ வந்து இட்டு ப்ளஸ் ஊவாக இருக்கும். அப்போ உகரம் வந்து மெய்யை விட்டு ஓடிடும். மெய்யை விட்டு ஓடிடுச்சு அப்படின்னா இட்டு கூட்டல் ஆண்டு இருக்கா? அப்போ இது ரெண்டும் என்னவா மாறுது? டாவாக மாறுது. ஓகேவா, அப்போ ஆடரிது. இதுதான் கான்செப்ட். அடுத்தது நாகு கூட்டல் யாது நாகியாது. உகரம் இகரமாக மாறுனுச்சு அப்படின்னா அதுதான் குற்றியல் இகரம். அப்போ நாகு கூட்டல் யாதுன்றது நாகியாது. அடுத்தது சாவ குத்தினான். ஓகேவா, இந்த இடத்துல என்ன ஆகுது? சாவ கூட்டல் குத்தினான் சா குத்தினான். இப்போ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, சாவ கூட்டல்
குத்தினான். இது வந்து எப்படி எப்படி புணருது இந்த இடத்துல? சா குத்தினான் அப்படின்னு புணருது. இந்த வாவே பாருங்கள் போயிடுது. ஓகேவா? வா போயிட்டு அந்த இடத்துல என்ன ஆகுது? இதுக்கு உண்டான இன எழுத்து வந்து வந்துடுது. அப்போ வகரம் கெட்டு போயிடுது அந்த இடத்துல. ஓகேவா? என்ன ஆகுது? வகரம் வந்து கெட்டு போயிட்டு நிலைமொழியில் வந்து இறுதி எழுத்து வகரம் கெட்டு போய் வருமொழியில் முதல் எழுத்துக்கு உண்டான அந்த இன எழுத்து வந்துடுது. ஓகேவா? அந்த வல்லின இனம் எழுத்துக்கு உண்டான இன எழுத்து. ஓகேவா? அப்போ இதுக்குண்டான இன எழுத்து இக்கு தான். அப்போ சா குத்தினான் அப்படின்னு வருது. அப்போ இதையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். சாவ கூட்டல் குத்தினான், சா குத்தினான். அடுத்தது சார் கூட்டல் கால், சார் கால். அப்போ இங்கேயும் அதே தான். இது அப்படியே வந்துடுது. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து காசா தப்பா மிக்கும் கான்செப்ட் படி போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வந்து இக்கு. ஓகேவா? அப்போ சார் கூட்டல் கால், சார் கால், ஒரே ஒரு இக்கு வருது. மீ கூட்டல் குறிது, மீ குறிது, இயல்பாகவே வந்துருச்சு. ஓகேவா? இது வந்து இயல்பாகவே புணர்ந்துருச்சு. இந்த சார் ப்ளஸ் கால் நல்லா பார்த்துக்கோங்க. சார் கால் இக்கு வந்து வரும். ஓகேவா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மீ கூட்டல் குறிது, மீ குறிது, நீ கூட்டல் கடிது, நீ கடிது, இதெல்லாம் இயல்பாகவே வருது. மீ கூட்டல் கான், மீ கான். ஓகேவா? அந்த கப்பலில் இருக்கக்கூடியவங்களாம் சொல்லுவாங்களா மீகாமன் அப்படின்னா கப்பலோட மாலுமி, தலைமை மாலுமி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ மீ குடல் கான்னா மீகான், நீ குடல் கடிது, நீ கடிது, மீ குடல் குறிது, மீ குறிது, இதெல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அப்படியே பார்த்து போட்டுருங்க. ஓகேவா? அடுத்தது இங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. மீ கூட்டல் கூற்று, மீ கூற்று. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இக்கு வந்து எக்ஸ்ட்ரா உள்ளே வருது. ஓகேவா? அதான் இயல்பினும் விதியினும் நின்ற காசத்தாப்படி வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா? அந்த கூ வந்து என்னவா மாறும் அந்த இடத்துல? அதுக்கு உண்டான இன எழுத்தான அந்த இக்கு வந்து முன்னாடி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கும். ஓகேவா? அப்போ பாருங்கள் என்ன ஆகுது? மீ கூட்டல் கூற்று, மீ கூற்று. இந்த இடத்துல என்ன ஆகுது? இன எழுத்து வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட இன எழுத்தே வந்துடுது. மீ கூட்டல் தோல், மீன்தோல். பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல மீத்தோல்னு இல்லை. ஓகேவா? நான் மறுபடியும் அதனால தான் சொல்கிறேன். மீ கூட்டல் கூற்றுனா மீ கூற்று, மீ கூட்டல் தோல்னா மீ தோல்னு இந்த இடத்துல கொடுக்கல. மீ தோல்னு போட்டிங்கன்னா தப்பாகி போயிடும். ஓகேவா? அப்போ என்னவா மாறும்? மீன் தோல் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? மீன் தோல் அப்படின்னு சொல்லணும். மீன் தோல் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. ஓகேவா? மீ கூட்டல் தோல், மீன் தோல். ஓகேவா? மீ குட்டல் தோல், மீந்தோல். அப்போ ரொம்ப 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 முக்கியம். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கதவு குட்டல் அழகு, கதவழகு. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் முற்றியில் வரும். ஓகேவா? இதெல்லாம் முற்றியில் வரும். இதெல்லாம் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ முற்றியில் உரத்தில் இந்த ஊ போச்சு அப்படின்னா இந்த இவ்வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊவில் என்ன இருக்கும்? இவ்வு ப்ளஸ் ஊன்னு இருக்கும். அந்த இவ் அப்படியே தான் இருக்குது. இந்த உகரம் வந்து மெய்யை விட்டு ஓடிடுச்சுன்னா மீதி இந்த இவ்வு வந்து என்னவா மாறும்? இந்த ஆ கூட சேர்ந்து வா மாறிடுது. அப்போ கதவு குட்டல் அழகு, கதவழகு. கதவு குட்டல் யாது, கதவியாது. அப்போ இது என்னது? இது முற்றியில் வரும். ஓகேவா? ஏன்னா இது குற்றியில் இகரத்துலேயும் வரல, குற்றியில் உரத்துலேயும் வரல. அதனால் இது முற்றியில் வரும். அப்போ பாருங்கள், கதவு குட்டல் யாது, கதவியாது. ஓகேவா? குற்றியில் இகரத்தில் வரத்துக்கும் இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ பாருங்கள், கதவு கூட்டல் யாது, இந்த ஊவில் என்ன ஆகும்? இவ்வு ப்ளஸ் ஊவில் இந்த ஊ போயிடும். மீதி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி. ஓகேவா? இவ்வு ப்ளஸ் இ, உகரம் இகரமாக மாறுது. அந்த உகரம் இந்த இகரமாக மாறுனுச்சு அப்படின்னா கதை வியாக மாறிடும். இந்த இவ்வும் இந்த ஈயும் சேர்ந்து என்னவா மாறும்? வியாக மாறிடும். அப்போ இது ஒரு குற்றிய லிகரம் கான்செப்ட்டு. ஓகேவா? அப்போ கதவு கூட்டல் யாது அப்படின்னா கதவியாது. அதுவே கதவு கூட்டல் அழகு அப்படின்னா கதவழகு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? கதவழகு, கதவி அழகுன்னு சொல்லணும்னா தப்பாகி போயிடும். ஓகேவா? அதுக்காக தான் மறுபடியும் சொல்கிறேன். கதவு கூட்டல் அழகு, கதவழகு. கதவு கூட்டல் யாது, கதவியாது. ஸோ நல்லா இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கணும். சரியா? சரி, அடுத்தது அவனோடு ப்ளஸ் கொண்டான், அவனோடு கொண்டான். அப்போ இதுவும் முக்கியம். எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இயல்பாகவே அப்படியே புணர்ந்துருது. அதே மாதிரி தான் கீழேயும் பொன்னது கூட்டல் செவி, பொன்னது செவி, அதுவும் இயல்பாகவே புணர்ந்துருச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 7 கூட்டல் தலை, 7 தலை அப்படியே வந்துருச்சு. ஓகேவா? நம்ம வந்து பார்த்துருப்போம் 6 கூட்டல் தலை, 6 தலைன்னு அப்படியே வரும். அதே மாதிரியே தான் 7 கூட்டல் தலை, 7 தலை. ஓகேவா? நம்ம வந்து அவசரப்பட்டு கொஞ்சம் யோசிச்சு 7ன்னு வந்தால் இந்த இடத்துல வந்து எழுன்னு மாறிடும் அப்படின்னு தப்பாக போட்டுறக்கூடாது. ஓகேவா? ஒரு சில இடத்துல மாறும், ஒரு சில இடத்துல மாறாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது. சரியா? அப்போ 7 கூட்டல் தலை அப்படின்றது 7 தலை அப்படியே வந்துடுது. இதெல்லாம் இயல்பாக புணர்றது. அப்போ விடு கூட்டல் கணை, விடுகணை, இதுவும் அப்படியே இயல்பாகவே புணர்ந்துருச்சு. அடுத்தது அது கூட்டல் கண்டான், அது கண்டான், இதுவுமே இயல்பாகவே புணர்ந்துருச்சு. இது கூட்டல் குறிது, இது குறிது, இதுவும் இயல்பு. உது கூட்டல் குறிது, இதுவும் உது குறிது. எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேவா? அது குட்டல் கண்டான், அது கண்டான், இது குட்டல் குறிது, இது குறிது, உது குட்டல் குறிது, உது குறிது. இங்கே தான் ட்விஸ்ட்டு. இங்கே தான் பாருங்கள். இதிலேருந்து இந்த 3 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
ஓகேவா. இந்த இடத்துல ட்விஸ்ட் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா நல்லா பாருங்கள், அவ் கூட்டல் ஞான் அஞ்ஞான், இந்த இவ்வு வந்து என்னவா மாறுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய வறுமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்கு தகுந்த மாதிரி அதோடைய எழுத்தை மாற்றிக்குது. எது? இந்த இவ்வு. அப்போ இந்த இவ்வு என்னவா மாறுது? இங்கே என்ன எழுத்து முதல்ல இருக்குது? ஞா இருக்குது. இந்த ஞாவோட அதுக்கு உண்டான அந்த எழுத்து என்னது? அந்த இஞ்சு தான். ஓகேவா. அப்போ அஞ்ஞான் அப்படின்னு மாறுது. அப்போ இங்கே இதே மாதிரி இந்த இவ்வுக்கு பதில் என்ன ஆகுது? இங்கே ஞா தான் இருக்குது. அதே மாதிரியே இந்த இது இஞ்சா மாறுது. அப்போ அவு கூட்டல் ஞான்னா அஞ்ஞான், இவு கூட்டல் ஞான் இஞ்ஞான், ஊ கூட்டல் ஞான் உஞ்ஞான். ஓகேவா. அப்போ இது முக்கியமானது, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ இது நல்லா தெரியணும். சரி, அடுத்து பாருங்கள். அவு கூட்டல் கடிய அக்கடிய, இந்த இவ்வு தான் என்னவா மாறுது? அக்கா மாறுது. அதே மாதிரி இந்த இவ்வு தான் என்னவா மாறுது? அக்கா மாறுது. ஓகேவா. அப்போ வேறு எதுவும் சேஞ்சஸ் இருக்காது பாருங்கள். அவு குட்டல் கடிய அக்கடிய, இவு குட்டல் கடிய இக்கடிய, ஊ குட்டல் கடிய உக்கடிய. அங்கே பாருங்கள், தான் மாறிடுச்சா. ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. எதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக தான் படித்து சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் அந்த இவ் கான்செப்டில் வரனால சொல்கிறேன். ஓகேவா. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயல்பாகவே புணர்ந்துருக்கும். ஓகேவா. அப்போ அவு கூட்டல் ஞான்னா என்னது? அஞ்ஞான். இவு கூட்டல் ஞான் இஞ்ஞான், ஊ கூட்டல் ஞான் உஞ்ஞான், அவு கூட்டல் கடிய அக்கடிய, இவு கூட்டல் கடிய இக்கடிய. இந்த இவ்வளோ என்னவா மாறுது? இந்த வந்து அக்கா மாறிடுது. அடுத்து பாருங்கள், ஊ கூட்டல் கடிய உக்கடிய. அடுத்தது அவு கூட்டல் ஆடை அவ்வாடை. ஓகேவா. வந்து என்னவா மாறுது? இந்த இடத்துல அவ்வாடைன்னு மாறுது. ஓகேவா. இந்த இடத்துல என்னவா மாறுது? தனி குறில் முன் ஒற்று இரட்டைக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. அதுபடி இந்த இவ்வு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக மாறுது. அப்போ இந்த இவ்வும் ஆல்ரெடி இந்த இவ்வு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேவா. ஆல்ரெடி இங்கே ஒரு ஆ இருக்குது. அவ்வு இந்த இவ்வு இரட்டிக்கிறனால இந்த இவ்வு இந்த ஆவும் சேர்ந்து என்னவா மாறுது? வாவா மாறிடுது. அப்போ அந்த கான்செப்ட் படி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அப்போ தனி குறில் முன் ஒற்று இரட்டிக்கிறனால அவு கூட்டல் ஆடை அவ்வாடை, இவ்வு கூட்டல் ஆடை இவ்வாடை, உவு கூட்டல் ஆடை உவ்வாடை அப்படின்னு வந்துடுது. ஓகேவா. அப்போ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து வர கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா. என்னன்னு பாருங்கள். அஃது ப்ளஸ் ஐ அதனை, இஃது ப்ளஸ் ஐ இதனை, உஃது ப்ளஸ் ஐ உதனை. இப்போ இது மூணுமே ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா. ஏன்னா அதனை இதனை எதனை அப்படின்னு கேட்கும்போது, உதனை அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு எப்படி வந்ததுன்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா. அப்போ அஃது ப்ளஸ் ஐ அதனை, இஃது ப்ளஸ் ஐ இதனை, உஃது ப்ளஸ் ஐ உதனை, எஃது ப்ளஸ் ஐ எதனை அப்படின்னு போடணும். ஓகேவா. அப்போ அதுதான் கான்செப்ட். அப்போ இது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா. அப்போ உஃது ப்ளஸ் ஐ உதனை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது மூணும் பார்த்தீங்கன்னா இது மூணும் ஒரு கான்செப்ட். ஓகேவா. இப்போ இதை ஒவ்வொரு கான்செப்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது உறிஞ்சு ப்ளஸ் ஞான்றது உரிஞ்ஞான்றது. ஓகேவா. இந்த ஒரு இடத்துக்கு மட்டும்தான் நியூ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வரும். ஓகேவா. பட் அடுத்த இடத்துக்கு பாருங்களேன், இந்த நியூ இருக்குல்ல, இந்த நியூ பார்த்தீங்க அப்படின்னா சுழிச்சு விட்ருப்பாங்க. ஓகேவா. பெரிய எழுத்தாக நீன் இருக்கும். அப்போ உறிஞ்சு கூட்டல் ஞான்றது உரிஞ்ஞான்றது. அப்போ அடுத்து பாருங்கள், உறிஞ்சி கூட்டல் நீண்டது உரிஞ்சும் நீண்டது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நியூவாக வந்துடும். ஓகேவா. இப்போ இதை பார்த்து வச்சுக்கணும். எந்தெந்த இடத்துக்கு நியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இல்லை, அதாவது கால் வாங்கலை, எந்தெந்த இடத்துல கால் வாங்கியிருக்குன்றத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உறிஞ்சி கூட்டல் ஞான்றதுன்னா உரிஞ்ஞான்றது, உறிஞ்சி கூட்டல் நீண்டதுன்னா உரிஞ்சும் நீண்டது அப்படின்னு படிக்கணும். ஓகேவா. அடுத்தது உறிஞ்சி கூட்டல் மாண்டது உரிஞ்சு மாண்டது. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், உரிஞ்சி கூட்டல் வலிது உரிஞ்சு வலிது. அடுத்தது அவ்வளோதான். இந்த கான்செப்ட் இவ்வளோ தான். அடுத்து பாருங்கள், உறிஞ்சி கூட்டல் கடிது உரிஞ்சு கடிது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் நூ வந்து வரல. ஓகேவா. சின்ன நூ தான் வருது. ஓகேவா. அப்போ நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும் எந்தெந்த இடத்துல சின்ன நூ மட்டும் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் உறிஞ்சி ப்ளஸ் ஞான்றது சின்ன நியூ தான் வருது, மற்றது எல்லாத்துக்கும் பாருங்கள் பெரிய நியூ. ஓகேவா. இப்போ இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும், மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கணும், வேறு வழியே கிடையாது நம்மளுக்கு. ஓகேவா. அடுத்தது உறிஞ்சி ப்ளஸ் வலிது உரிஞ்சு வலிது, உறிஞ்சி ப்ளஸ் கடிது உரிஞ்சு கடிது. அப்போ இந்த இடத்துல இக்கு எக்ஸ்ட்ரா வந்துடுது. ஓகேவா. மற்றதெல்லாம் பாருங்கள் அப்படியே புணர்ந்தது, இந்த இடத்துல இக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும். அப்போ உரிஞ்சு கடிது நார்மலாக ஒரு நூ வந்துடுது. ஓகேவா. கால்லாம் வாங்கலை. அடுத்தது தூண் ப்ளஸ் நன்று தூணன்று. ஓகேவா. அரண் ப்ளஸ் நன்று அரணன்று. இது எப்படி வரும்? அரண் கூட்டல் நன்று அப்படின்னு வரும். ஓகேவா. இதை தான் எப்படி மாறுறாங்க, இந்த நாதான் என்னவா மாறுது? இந்த நாவாக மாறுது. அதுதான் அந்த இடத்துல கான்செப்ட். ஓகேவா. இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து விதி படிச்சிருந்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா. ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்போ தூண் ப்ளஸ் நன்று தூணன்று. ஓகேவா. நம்மளுக்கு அது தெரியணும். அப்போ தூண் ப்ளஸ் நன்றுனா தூண் நன்று அப்படின்னு இன்னும் போடக்கூடாது. இந்த இடத்துல இன்னும் போட்டு மறுபடியும் ஒரு நா போட்டு தூண் நன்று அப்படி எழுதக்கூடாது. ஓகேவா. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தூண் ப்ளஸ் நன்றை எப்படி தெரியுமா எழுதுவாங்க? ஆன்சரு தூண் நன்று இப்படி நா போட்டு இன்னும் போட்டு ட்ரூ போடுவாங்க. தூண் நன்று இப்படி எழுதிடுவாங்க. இப்படி போட்டால் தப்பு, இப்படி போடவே கூடாது. ஓகேவா. ஆனால் எப்படி எழுதணும்? தூணன்று. ஓகேவா.
இப்படி தான் எழுதணும். சரியா? அப்போ இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறது. சரி பாருங்கள், அடுத்தது அரண் நன்று. சேம் கான்செப்ட். இதை என்ன எழுதுவாங்க நம்ம ஆளுங்க அரண் நன்று, அரண் நன்று இப்படி எழுதிடுவாங்க. இப்படி எழுதுனா தப்பு. ஓகேவா? அப்போ எப்படி எழுதணும்? அரணன்று. ஓகேவா? தூணன்று. தூண் கூட்டல் நன்மை தூணன்மை. ஓகேவா? இப்போ இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? இந்த கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்து வந்து இந்த ரெண்டு எழுத்து தான் என்னவா மாறுதுன்னா இந்த 3 சுழினா, அதே மாதிரி இந்த 2 எழுத்து தான் 3 சுழினா, அதே மாதிரி இந்த 2 எழுத்து தான் 3 சுழினா. இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் கிளியராக இருக்கணும். ஓகேவா? தூண் கூட்டல் நன்றில் தூணன்று, அரண் கூட்டல் நன்றுன்னா அரணன்று, தூண் கூட்டல் நன்மை தூணன்மை, அடுத்தது அரண் கூட்டல் நன்மை அரணன்மை. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட். ஓகேவா? இதை வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. அடுத்தது கண் கூட்டல் களிறு. அப்போ இந்த இடத்துல இன்னானது என்னவா மாறுது அப்படின்னா இட்டா மாறுது. ஓகேவா? இன்னானது என்னவா மாறுது? இட்டா மாறுது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நகர ஈற்று புணர்ச்சி. அதை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த கான்செப்ட் படி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் போட்டலாம். ஓகேவா? இன்னும் வந்து என்னவா மாறுது? இந்த இடத்துல இட்டா மாறுது. அப்போ கண் கூட்டல் களிறு அப்படின்றது வந்து என்னவா மாறுது? இந்த இடத்துல கட்களிறு அப்படின்னு மாறுது. ஓகேவா? கட்களிறு அப்படின்னு மாறுது. அப்போ இதை வந்து நீங்கள் வந்து மனப்பாடம் வந்து பண்ணி வச்சுருக்கணும். கண் கூட்டல் களிறு அப்படின்னா கட்களிறு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ மண் கூட்டல் மாச்சி மண்மாச்சி. அடுத்து என்ன பார்க்குறோம்? மண் கூட்டல் மாச்சி மண்மாச்சி. இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இது புணர்ந்துருச்சு. ஸோ இது நம்ம பார்க்க தேவையில்ல. மண் கூட்டல் வண்ணம் மண் வண்ணம் இதுவுமே இயல்பாகவே புணர்ந்துருச்சு. இது எல்லாமே இயல்பாகவே வருது. சரியா? அடுத்தது மண் கூட்டல் பெரிது மண் பெரிது இதுவும் இயல்பாகவே வருது. மண் கூட்டல் மாண்டது மண் மாண்டது இதுவும் இயல்பாக வருது. மண் கூட்டல் யாது மண் யாது இதுவும் இயல்பாக வருது. ஸோ அப்போ இயல்பாக வரதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அப்போ என்னென்ன இயல்பாக வந்தது? மண் கூட்டல் மாச்சி மண் மாச்சி இது இயல்பாக வந்துருச்சு. மண் கூட்டல் வண்ணம் மண் வண்ணம் இதுவும் இயல்பாக வந்துருச்சு. மண் கூட்டல் பெரிது மண் பெரிது இதுவும் இயல்பாக வந்துருச்சு. மண் கூட்டல் மாண்டது மண் மாண்டது இதுவுமே நம்மளுக்கு இயல்பாக வந்துருச்சு. மண் கூட்டல் யாது மண் யாது இதுவுமே இயல்பாக வந்துருச்சு. பான் கூட்டல் தொழில் பாண்டொழில். பார்த்துக்கோங்க, பான் கூட்டல் தொழில் என்ன ஆகுது? பாண்டொழிலாக மாறுது. இந்த டோவை வந்து டோவாக மாறுது. ஓகேவா? அப்போ பார்த்து வச்சுக்கோங்க. பான் கூட்டல் தொழில் பாண்டொழில். அப்போ இது முக்கியமானது. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பான் கூட்டல் தொழில் பான் தொழிலே போட்டுருவாங்க. அதான் அந்த நகர ஈற்று புணர்ச்சி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ பாருங்கள், பான் கூட்டல் தொழில் பாண்டொழில். அடுத்தது அமன் கூட்டல் சரி அமன் சரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது இப்படி இயல்பாகவே புணர்ந்துருச்சு. அமன் கூட்டல் சரி அமன் சரி. பரன் கூட்டல் கால் பரன்கால். ஓகேவா? பரன் கூட்டல் கால் பரன்கால். அடுத்தது கவன் கூட்டல் கடுமை கவன் கடுமை. ஓகேவா? ரொம்ப முக்கியம். இப்போ இதை நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். சரியா? கவன் கூட்டல் கடுமை கவன் கடுமை. பரன் கூட்டல் கால் பரன்கால். அடுத்தது எண் கூட்டல் பெரியது. பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? 8 கூட்டல் 1000னு பார்த்தோம். அதை வந்து எப்படி எழுதணும்? எண்ணாயிரம் அப்படின்னு முன்னாடி பார்த்துருப்போம். ஓகேவா? என்ன பார்த்துருப்போம்? எண்ணாயிரம் அப்படின்னு முன்னாடி வந்து பார்த்துருப்போம். ஸோ அதுதான் இது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எண் கூட்டல் பெரிது எட் பெரிது. இந்த இன்னும் என்னவா மாறுது? இட்டா மாறுது. அதான் நம்ம பார்த்தோம். கண் கூட்டல் களிறு அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அது என்னவா மாறுது? கட்களிறு அப்படின்னு மாறுற மாதிரி பார்த்தோம். அதே மாதிரியே தான் எண் கூட்டல் பெரிது எட் பெரிது. அந்த இன்னு வந்து என்னவா மாறுது? இட்டா மாறுது. மற்றபடி வேறு சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் சான் ப்ளஸ் கோல் சாட் கோல் இன்னு வந்து இட்டா மாறுது. கண் ப்ளஸ் களிறு கட்களிறு. எண் ப்ளஸ் பெரிது எட் பெரிது. சான் ப்ளஸ் கோல் ஷார்ட் கோல். ஓகேவா? அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமானது. இதெல்லாம் நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், தமிழ்ன்ற ஒரு வார்த்தை தொடர்ந்து எதாவது சேஞ்சஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், தமிழ் கூட்டல் பிள்ளை தமிழ் பிள்ளை இந்த இடத்துல வந்து இப்போ வரும். ஓகேவா? தமிழ் கூட்டல் பிள்ளை தமிழ் பிள்ளை இந்த இடத்துல இப்போ வரும். ஸோ இதை இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கணும். அடுத்து தமிழ் ப்ளஸ் நாதன் தமிழநாதன். இந்த இல்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புள்ளி போயிட்டு லாவாக வந்துடும். இப்போ நம்ம ஒரு இதை பேஸ் பண்ணி இன்னும் ஒரு 2-3 பார்க்கலாம். தமிழ் ப்ளஸ் நாதன் தமிழநாதன் அப்படின்னு எழுதியாச்சு. தமிழ் ப்ளஸ் வளவன் தமிழ வளவன் அதே கான்செப்ட். ஓகேவா? அப்போ தமிழ் ப்ளஸ் அரசன் அப்படின்றது என்னது? தமிழவரசன் அதே கான்செப்ட். ஓகேவா? அப்போ இந்த 3 கான்செப்டும் பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ் ப்ளஸ் வளவன் தமிழ வளவன், தமிழ் ப்ளஸ் நாதன் தமிழநாதன், தமிழ் ப்ளஸ் அரசன் தமிழவரசன். இது ஒரு கான்செப்ட். ஓகேவா? சரி, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? தமிழ் ப்ளஸ் பிள்ளை பார்த்தோம். இதுக்கு மட்டும் என்ன ஆகும்? இந்த இடத்துல இப்போ வந்துடும் தமிழ் பிள்ளை. அடுத்தது எம் குட்டல் ஞானம் என் ஞானம். இந்த இம் என்னவா மாறும்? இதுக்குண்டான இணையல் தான் மாறிடும். இதுக்குண்டான இணையல் என்னது? இஞ்சு. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். ஓகேவா? இந்த கான்செப்ட் அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? எம் குட்டல் ஞானம் என் ஞானம். எம் குட்டல் நூல் என் நூல்.
நும் கூட்டல் ஞானம் நுஞ்ஞானம், இதுக்கு வரக்கூடிய எல்லா எழுத்துக்கு பதில் என்னவா மாறிடுது, இதாக மாறிடுது. இப்போ இந்த நியூ வருதா, இந்த நியூ என்ன வரும், அதுக்குண்டான என்ன எழுத்து, இந்த மாறிடும். ஓகேவா. அடுத்து பாருங்கள், தம் ப்ளஸ் நூல் தன்னூல். ஓகேவா. இதுக்குண்டான இணை எழுத்து என்னது, இந்து. அப்புறம் இதுக்குண்டான இது என்னது, இந்து. எல்லாமே அதுதான். ஓகேவா. அப்போ அதுக்குண்டானதே மாறிடுது. அப்போ எந்த ஒரு சேஞ்சஸுமே அந்த இடத்துல ஆகலை. ஓகேவா. அந்த ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான். அப்போ எம் கூட்டல் ஞானம் என் ஞானம் இதுக்குண்டான எழுத்து, எம் கூட்டல் நூல் என் நூல் இதுக்குண்டான எழுத்து, நும் கூட்டல் ஞானம் நுஞ்ஞானம் இதுக்குண்டான எழுத்தா, தம் கூட்டல் நூல் இதுக்குண்டான எழுத்து தன்னூல். ஓகேவா. ஆப்ஷனில் என்ன வச்சுருப்பான், தன்னூல்னு இது கூட வச்சுருப்பான். ஓகேவா. பட் இது நம்ம போடக்கூடாது. தம் ப்ளஸ் நூல்னால் தன்னூல்னு நம்ம இது மட்டும் போட்டால் போதும். ஓகேவா. அப்போ நும் ப்ளஸ் ஞானம் நுஞ்ஞானம் இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எம் ப்ளஸ் நூல் என் நூல், ஆப்ஷன் என்ன வச்சுருப்பான், என் நூல் அப்படின்ட்டு இந்த நூலை கூட வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த ஆப்ஷனை கூட. ஆனால் அது போடக்கூடாது. அப்போ எம் ப்ளஸ் நூல் என் நூல். ஓகேவா. அடுத்து பாருங்கள், தம் ப்ளஸ் நூல் தன்னூல். அடுத்து பாருங்கள், இதில் சேஞ்சஸ் இருக்கும். கல் ப்ளஸ் குறிது கற்குறிது. ஓகேவா. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், கல் ப்ளஸ் தீது கற்றீதுன்னு ஒரு வார்த்தை வரும். இது மட்டும் இல்லாத இன்னொன்று என்ன வரும், கக்ரீது அப்படின்னு இன்னொன்று வரும். இதே கான்செப்ட் தான் இங்கே. ஓகேவா. கல் ப்ளஸ் குறிது கற்குறிது நம்ம பார்த்துருப்போம். கல் ப்ளஸ் குவியல் இதை வந்து எப்படி மாறும், கற்குவியல்னு மாறும். ஓகேவா. கற்குவியல் அப்படின்னு மாறும்னு நம்ம பார்த்தோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அப்போ கல் ப்ளஸ் குறிது கற்குறிது, முள் ப்ளஸ் சிறிது முட்சிறிது அங்கே பார்த்தோம். முள் ப்ளஸ் தீது முட்டீது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா. முள் ப்ளஸ் தீது முட்டீது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா. அப்படி இது இப்படி வரும், அப்படி இல்லைன்னா எப்படி, மூ இக்கு டீ தீது. ஓகேவா. மூ அக்கு டீ தீது முட்டீது அப்படின்னு வரும். ஓகேவா. ரெண்டு கான்செப்டும் கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், அல் ப்ளஸ் பகல் அற்பகல். அப்போ இதுவும் நம்மளுக்கு முக்கியம். ஓகேவா. அல் ப்ளஸ் பகல் அற்பகல் என்னவா மாறுது, இந்த இல்லு இற்றா மாறுது. ஓகேவா. லகர ஈற்றுப்புணர்ச்சி படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா. ஏன்னா இது எல்லாமே எதில் வருது, நகர ஈற்றுப்புணர்ச்சியில் வருது. அப்போ இது நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது உள் கூட்டல் புறம் உட்புறம். இது உங்களுக்கே தெரியும், இது ஸ்கூல் புக்லேயே இருக்கும். உள் கூட்டல் புறம் உட்புறம் பழைய புக்கு 2003 எடிஷனில் இது இருக்கும். ஓகேவா. அடுத்து பாருங்கள், மண் ப்ளஸ் அழகிது மண் அழகிது. ஓகேவா. இது இயல்பாகவே வந்துருச்சு. பொன் ப்ளஸ் அணி பொன்னணி இதுவும் இயல்பாகவே வந்துருச்சு. ஓகேவா. இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இயல்பாக வரல, பட் இந்த இடத்துல ஒரு விதி இருக்கும். என்னென்னா, தனி குறியில் முன் ஒற்று இரட்டிக்கும்படி இந்த இன்னு வந்து ரெண்டாகி போயிடும். அந்த இன்னும் இந்த ஆவும் சேர்ந்து தான் நாவாக மாறும். ஏன்னா எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு நான் வந்திருக்கும் உங்களுக்கு. ஓகேவா. எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா. அப்போ பொன் அப்படின்றது தனி குறியில் முன் ஒரு ஒற்று இருக்கிறனால இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்னும் வந்துடும். பின்னாடி இருக்க அந்த அணி அப்படியே இருக்கும். அந்த இன்னும் ஆவும் சேர்ந்து தான் என்னவா மாறுது, இந்த நாவாக மாறுது. அப்போ பொன்னணி அப்படின்னு வரும். அடுத்தது தன் கூட்டல் பகை, தன் பகைனும் எழுதலாம் தற்பகைனும் எழுதலாம். ஓகேவா. இதுக்கு ரெண்டுமே ஆன்சர் இருக்குது. ஓகேவா. தன் கூட்டல் பகை அப்படின்றது என்னவா எழுதலாம், தன் பகைனும் எழுதலாம் தற்பகைனும் எழுதலாம். அப்போ இதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. நம்ம அங்கே என்ன பார்த்தோம், கல் கூட்டல் குவியல் கற்குவியல், முள் கூட்டல் செடி முச்செடி. அதே மாதிரி தான் இங்கேயும் தன் கூட்டல் பகை தற்பகை. அப்போ இது ரொம்ப 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 முக்கியம். இதையும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது தான் கூட்டல் கை தன் கை, இதுவும் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா. தான் கூட்டல் கை தன் கை, தான்ன்றது என்னவா மாறும், தன் அப்படின்னு மாறும். வேற்றுமை உருவம் இருக்கும்போது தான்ன்றது தன்னுன்னு மாறும், நம்ம படிச்சிருப்போம். அப்போ தான் கூட்டல் கைன்றது தன் கை, தான் கூட்டல் குறியன் தான் குறியன். இதில் பாருங்கள் எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. ஓகேவா. தான் கூட்டல் குறியன் தற்குறியன் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, சோழியே முடிஞ்சு. ஓகேவா. அப்போ பாருங்கள், தான் கூட்டல் குறியன் தான் குறியன் ஆப்ஷனில் அதையும் செட் பண்ணுவானுங்க. ஓகேவா. நம்ம ஆளுங்க அதையும் அடிச்சு வைப்பாங்க அப்படின்ட்டு செட் பண்ணுவானுங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. பட் தான் கூட்டல் குறியன்னா தான் குறியன் அப்படியே ஒரு இயல்பாகவே வந்துருச்சு இதெல்லாம். ஓகேவா. அடுத்து பாருங்கள், தான் கூட்டல் புகழ் தற்புகழ், இதுவும் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா. தான் கூட்டல் புகழ் தற்புகழ், தாள் கூட்டல் கோல் தாளக்கோல் லா வந்துருச்சு. ஓகேவா. தாள் கூட்டல் கோல் தாளக்கோல், இது நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. தாள் கூட்டல் கோல் தாளக்கோல், நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருப்போம், அலன் கூட்டல் குடம் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்துருப்போம். ஓகேவா. இந்த அலன் கூட்டல் குடம் எப்படி மாறும், அலக்குடமாக மாறும். ஓகேவா. அலன் கூட்டல் குடம் அலக்குடமாக மாறும். அதனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. தான் கூட்டல் புகழ் தற்புகழ், தாள் கூட்டல் கோல் தாளக்கோள், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. இந்த இல்லு வந்து எப்படி மாறுது, லாவாக மாறுது. இந்த கோக்கு உண்டான இன எழுத்து இந்த இடத்துல இக்கு வந்துடுது. அப்போ தாள் ப்ளஸ் கோல்னால் தாளக்கோள், தாள்கோள்னு போட்டக்கூடாது. ஓகேவா. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வடக்கு கூட்டல் கிழக்கு வடகிழக்கு. ஓகேவா. இந்த இக்குக்கும் அப்படியே போயிடும்.
ஓகேவா. அடுத்து பாருங்கள் குடக்கு கூட்டல் திசை குடதிசை, அதே அந்த இக்குக்கும் அப்படியே போயிடும். ஓகேவா. இப்போ வடக்கு கூட்டல் கிழக்குனா வடகிழக்கு, குடக்கு கூட்டல் திசைனா குடதிசை. ஓகேவா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் திசை பெயர் புணர்ச்சியில் வருது. ஓகேவா. அப்போ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது குணக்கு கூட்டல் நாடு குணநாடு, அப்படியே இது போயிடும். ஓகேவா. அடுத்தது தெற்கு கூட்டல் மேற்கு தென்மேற்கு, இந்த இடத்துல இன்னும் வந்துடும். ஓகேவா. அப்போ தெற்கு கூட்டல் மேற்குனா தென்மேற்கு, தென் கூட்டல் யாரு தென் யாரு, இதெல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை பாருங்கள். இதெல்லாம் இயல்பாகவே அப்படியே வந்துடுது. ஓகேவா. ஆனால் இது மேலே இருக்கிறத மட்டும் நல்லா பார்த்துக்கணும். மேற்கு ப்ளஸ் காற்று மேல் காற்று, அதே மாதிரி கிழக்கு ப்ளஸ் காற்றுனா கீழ்காற்று அப்படின்னு வரும். ஓகேவா. இப்போ மேற்கு ப்ளஸ் ஊர் மேலூர், அப்போ இதெல்லாம் வந்து முக்கியமானது. ஓகேவா. கிழக்கு ப்ளஸ் நாடு கீழ்நாடு, இப்போ தானே பார்த்தோம். ஓகேவா. அப்போ இதை மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன், இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. என்னது வடக்கு ப்ளஸ் கிழக்கு வடகிழக்கு, குடக்கு ப்ளஸ் குடக்கு கூட்டல் திசை குடதிசை, அடுத்தது குணக்கு கூட்டல் நாடு குணநாடு, இந்த குக்குலாம் போயிடும். தெற்கு ப்ளஸ் மேற்கு தெற்கு கூட்டல் மேற்குனா இந்த இருக்கு போயிட்டேன்னா இன்னா வந்துடும் சொன்னேன். இப்போ தென்மேற்கு. அடுத்தது தென் ப்ளஸ் யாரு தென்யாறு, எந்த ஒரு இது புணர்ச்சியுமே இல்லாத இயல்பாக வந்துடும். மேற்கு ப்ளஸ் காற்று மேல் காற்று, மேற்கு ப்ளஸ் ஊர் மேலூர், கிழக்கு ப்ளஸ் காற்று கீழ்காற்று, கிழக்கு ப்ளஸ் நாடு கீழ்நாடு. இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு முக்கியமானது. ஸோ இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது பத ப்ளஸ் அம்புயம் பதாம்புயம், இது எல்லாமே முக்கியம்பா. இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து சின்ன ஆவாக இருக்குது இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெரிய ஆவாக மாறிடும். ஓகேவா. எல்லாமே பெரிய ஆவாக மாறிடும். அப்போ இதில் பாருங்களேன், பத ப்ளஸ் அம்புயம் பதாம்புயம். ஓகேவா. பத ப்ளஸ் அம்புயம் பதாம்புயம், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆலம் போயிடும். ஓகேவா. பதாம்புயம். அடுத்தது சிவ குட்டல் ஆலயம் சிவாலயம். ஓகேவா. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சேனா குட்டல் அதிபதி சேனாதிபதி. ஓகேவா. இந்த ஆலம் போயிடுச்சு. ஓகேவா. இதெல்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியம். அப்போ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் நீங்கள். பத குட்டல் அம்புயம் பதாம்புயம், அடுத்து சிவ கூட்டல் ஆலயம் சிவாலயம், சேனா கூட்டல் அதிபதி சேனாதிபதி. அப்போ எந்த இடத்துல எந்த நா வருது இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. இந்த ஆ போயிடுது, இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆ போயிடுது, இங்கேயும் வந்து ஆ போயிடுது. ஓகேவா. அப்போ ஆ இ இந்த மாதிரி இடத்தக்கூடிய இதெல்லாம் வந்து போயிடுது. அப்போ அதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். சரியா. அடுத்து பாருங்கள், சதா கூட்டல் ஆனந்தம் சதானந்தம், அப்போ இந்த ஆ போயிடுச்சு. ஓகேவா. கவி குட்டல் இந்திரன் கவீந்திரன், அப்போ பாருங்கள் இந்த வி வந்து எப்படி வந்துருச்சு பாருங்கள், வியாக சுழிச்சிட்டாங்க. ஓகேவா. அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஓகேவா. அப்போ மறுபடியும் பாருங்கள், இதில் வந்து பாருங்கள், பதா குட்டல் அம்பியம் பதாம்புயம், சிவா குட்டல் ஆலயம் சிவாலயம், சேனா குட்டல் அதிபதி சேனாதிபதி. அடுத்து பாருங்கள், சதா குட்டல் ஆனந்தம் சதானந்தம், கவி குட்டல் இந்திரன் கவீந்திரன், பாருங்கள் வி ஈ வருது. ஓகேவா. கிரி குட்டல் ஈசன் கிரீசன், இங்கேயும் பாருங்கள் ரீ வருது, இங்கேயும் வி வருது. மகி குட்டல் இந்திரன் மகீந்திரன், அப்போ பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் இந்த ஈ வருது. ஓகேவா. அப்போ அடுத்து பாருங்கள், நதி குட்டல் ஈசன் நதீசன், குரு குட்டல் உதயம் குருதயம், பாருங்கள் இது எல்லா இடத்துலையுமே என்ன ஆகுது, ஈ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஈயாக வந்துடுது. ஓகேவா. அப்போ இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அப்போ கவி குட்டல் இந்திரன் கவீந்திரன், கிரி குட்டல் ஈசன் கிரீசன், மகி குட்டல் இந்திரன் மகீந்திரன், கீ தானே வருது. ஓகேவா. மகீந்திரன், நதி குட்டல் ஈசன் நதீசன், குரு குட்டல் உதயம் குருதயம், சிந்து குட்டல் ஊர்மி சிந்தூர்மி. அப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி மிகுது. ஓகேவா. அப்போ குறியிலாக இருந்தது நெடிலாக மாறுது. ஓகேவா. இப்போ இந்த இடத்துல குறியிலாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெடிலாக மாறுது. ஓகேவா. இப்போ இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அப்போ பாருங்கள், சுயம்பு கூட்டல் உபதேசம் சுயம்பு உபதேசம். ஓகேவா. சுயம்பு கூட்டல் உபதேசம் சுயம்பு உபதேசம். அப்போ இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. சரியா. சுயம்பு கூட்டல் ஊர்ச்சிதம் சுயம்பூர்ச்சிதம். ஓகேவா. தெற்கு ப்ளஸ் காய் தேங்காய். ஓகேவா. என்னது தெற்கு ப்ளஸ் காய் தேங்காய். அப்போ இதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தெங்கு ப்ளஸ் காய் தேங்காய்னு படிப்போம். பட் இதுக்கும் அதே தான், தெற்கு ப்ளஸ் காய் தேங்காய் அப்படின்னு ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா. ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க.